වසන දේශනා කරන්නට තීරණය කළා අපි හැම කෙනෙක්ම දුර්වලයි කියන මාතෘකාව යටතේ. நான் இந்த காலை வேளையிலே நாம் அனைவருமே பலனில்லாதவர்களாய் இருக்கிறோம் என்று நான் உங்கள் மத்தியிலே பிரசங்கிப்பதற்காக தேவனுடைய வார்த்தையை செல்வதற்கு எடுத்து வருவதற்காக ஆயத்தமாக இருக்கிறேன். පවුල් කිව්වා ශක්තිමත් කෙනා හැම විටම ප්‍රවේශම් වෙන්න කියලා පවුල් කිව්වා. பவுல் சொன்னார் பலத்தோடு இருங்கள் ஆனாலும் நீங்கள் எப்பொழுதுமே பார்த்து கவனமாயிருங்கள் என்று சொன்னார். தாவீது කියනවා මම දුර්වලයි කියලා. ஆனாலும் தாவீது சொல்லுகிறார் நான் எப்பொழுதுமே பலவீனனாயிருக்கிறேன். අපි හැම කෙනෙක්ම දුර්වල මනුෂ්‍යයන්. நாம் அனைவரும் பலவீனர்களாயிருக்கிறோம். මාවට කියන්න ඔබ ශාරීරිකව අද දුර්වල වෙන්න පුළුවන්. நாம் சரீரத்திலே பலவீனம் உள்ளவர்களாயிருக்கலாம். ඔබ ආර්ථිකව දුර්වල වෙන්න පුළුවන්. பொருளாதாரத்திலே நாம் பலவீனர்களாயிருக்கலாம். ඔබ පවුලක් හැටියට ඔබ දුර්වල පවුලක් වෙන්න පුළුවන්. நீங்கள் ஒரு குடும்பமாக பலவீனர்களாயிருக்கலாம். ඔබේ දරුවන්ගේ ජීවිත තත්ත්වය දුර්වල වෙන්න පුළුවන්. குழந்தைகளின் பிள்ளைகளின் வாழ்க்கை தரம் அது பலவீனம் உள்ளதாயிருக்கலாம். ඔබේ අධ්‍යාපනය දුර්වල වෙන්න පුළුවන්. நம்முடைய கல்வி அது பலவீனம் உள்ளதாயிருக்கலாம். ඔබගේ වෛද්‍ය රපෝර්තු දුර්වල වෙන්න පුළුවන්. உங்களுடைய வைத்திய அறிக்கைகள் அது பலவீனம் உள்ளவைகளாயிருக்கலாம். නමුත් දාවිද් කියනවා මම දුර්වල නමුත් මාව දෙවියන් වහන්සේ ආලේප කර තිබෙනවායි කියලා. ஆனாலும் தாவீது சொல்லுகிறார் நான் பலவீனம் உள்ளவனாயிருந்தாலும் தேவன் என்னை அபிஷேகித்திருக்கிறார் என்று. දෙවනි සාමුවෙල් 3:39 කියනවා. දෙවනි සාමුවෙල් 3:39 කියනවා. 2 சாமுவேல் 3:39வது அதிகாரம் சொல்லுகிறது මාව රජෙක් හැටියට ආලේප කර තිබෙනවා. என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். නමුත් අද දුර්වලව සිටිමේ. ஆனாலும் நான் பலவீனனாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். අපි සමහර දවස්වල හරි ආත්මිකයි. සමහර දවස්වල හරි ආත්මිකයි. ஒரு சில நாட்களிலே நாம் ஆத்மீகம் உள்ளவர்களாயிருக்கிறோம். සමහර විට අද සමහර විට ඔබ දුර්වලව සිටින්න පුළුවන්. ஒரு சில நேரத்திலே இன்றைய தினத்திலே இப்பொழுது நீங்கள் பலவீனம் உள்ளவர்களாயிருக்கலாம். මම ඔබට අද කතා කරන්න කැමතියි. இன்று நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ඔබ මේ ගොඩනැගිල්ල අතහැර යන්න ප්‍රථම இந்த கட்டிடத்தை விட்டு நீங்கள் வெளியே செல்வதற்கு முன்பதாக ඔබ ආලේපලත් මනුෂ්‍යෙක් හැටියට ඔබ යන්න යනවා. நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவராக வெளியே செல்ல ඔබ போகிறீர்கள். කියන්න යනවා මමත් මගේ පවුලත් ආලේපලත් පවුලක් කියලා. இன்று நீங்கள் சொல்ல போகிறீர்கள் நானும் எனது குடும்பமும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ඔබ என்று. කියන්න යනවා මගේ දරුවෝ ආලේපලත් දරුවන් කියලා. நீங்கள் இன்று சொல்ல போகிறீர்கள் என்னுடைய பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றவர்கள் என்று. ඔබගේ ආර්ථිකය ආලේපලත් ආර්ථිකයක් වෙන්න යනවා. உங்களது பொருளாதாரம் அபிஷேகிக்கப்பட்ட பொருளாதாரமாக மாறப்போகிறது. ඔබ කියන්න මම දුර්වලයි. நீங்கள் சொல்லுங்கள் நான் ඔබ பலவீனனாயிருக்கிறேன். කියන්න මම දුර්වලයි. நான் பலவீனனாயிருக்கிறேன். නමුත් මම ආලේපලත් මනුෂ්‍යෙක්. ஆனாலும் நான் அபிஷேகம் பெற்றிருக்கிற Hallelujah. மனிதன். Hallelujah. Hallelujah. මනුෂ්‍යයා කියන්න පුළුවන් ඔබ දුර්වල මනුෂ්‍යෙක් කියලා. ஒவ்வொரு மனிதர்களும் உங்களை பார்த்து சொல்லலாம் நீங்கள் பலவீனன் என்று. ඔබ සිතින් තීරණය කරන්න. ஆ- මට ඔහු මම දුර්වලයි කිව්වත් මම ඇතුළාන්තයෙන් මම ආලේපලත් මනුෂ්‍යෙක්. யார் என்னை பலவீனன் என்று சொன்னாலும் நான் உள்ளே தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன் என்று நீங்கள் சொல்லுங்கள். ඔබ ළඟින්න කෙනාට කියන්න ඔබ දුර්වලයි. உங்கள் அருகிலே இருப்பவரை பார்த்து சொல்லுங்கள் නමුත් நீங்கள் ஒரு பலவீனன். ඔබ ආලේපලත් මනුෂ්‍යෙක්. ஆனாலும் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன். හලලුයා. ஹalleluya. ඒක මනුෂ්‍යයාගේ හැටි. அது மனிதரின் தன்மை. නමුත් දෙවියන් වහන්සේ සදා කාලෙටම ආලේපලත් දෙවි කෙනෙක් අපි නමස්කාර කරන්නේ. என்றென்றும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தேவனையே நாம் ஆராதனை செய்கிறோம். ඉස්රායල් රට එක ජාතියක් වුණත් ඔහු දෙකට බෙදෙන්න පටන් ගත්තා. இஸ்ரவேல் ஒரு ஜாதியாக இருந்தாலும் அந்த ஜாதி இரண்டாக பிளவுபட ஆரம்பித்தது. දකුණයි උතුරයි දෙකට බෙදෙන්න පටන් ගත්තා. அங்கே வடக்கும் கிழக்கும் இரண்டாக பிரிய ஆரம்பித்தது. නමුත් දාවිද් විශ්වාස කළා
මම ආලේපලත් මනුෂ්‍යයෙක් කියන එක ඔහු විශ්වාස කළා. ஆனாலும் தாவீதோ விசுவாசித்தான், நான் எப்பொழுதுமே தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் என்று. උතුර නැගෙනහිර හැම විටම ભેද ඇති වෙන්න පටන් ගත්තා. வடக்கிலும் கிழக்கிலும் எப்பொழுதுமே அவர்கள் வேறுபாடான மாறுபாடான சிந்தனையை கொண்டவர்களாக ගියසතියේ පාස இருந்தார்கள். ශද්‍රක් දේශනා කරා හැම විටම නැගෙනහිර ભેද ඇති වෙන්න යනවා තැනක් කියලා. கடந்த கிழமையிலே போதகர் ஷட்ராக் அவர்கள் பிரசங்கித்தார்கள், மேற்கு பகுதியானது எப்பொழுதுமே அது பிரிவை உண்டாக்கப்பட்ட ஒரு பகுதி என்று. ඊශ්‍රායල් සෙනගත් හැම විටම දෙකට බෙදෙනා හැම විටම අවස්ථාවල් තිබුණා. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் இரண்டாக பிளவுபடக்கூடிய சம்பவங்கள் நடந்து கொண்டே இருந்தது. නමුත් දාවිද් දැනගත්තා යම් දෙයක්. ஆனாலும் தாவீது ஒரு காரியத்தை அறிந்திருந்தார். ඊශ්‍රායල් රාජ්‍ය දෙකට බෙදුණා. ශාමල වියවුල් කරා නම් කණ්ඩායම யாராவது ஷாமலாவை பார்த்து அவரை குறைவாக பேசினார், ශාමලත් වියවුල් වෙන්න යනවා, අයගේ සෙනගත් වියවුල් වෙන්න යනවා. அவர்கள் அவருடைய ஜனங்களுக்கு முன்பதாகவே உயர்வடைய போகிறார்கள். නමුත් ඇන්ටන් විශ්වාස කරා නම් දෙවියන් වහන්සේ කවදාකවත් ඔහුවත් ඔහුගේ සෙනගත් ඔහුගේ පවුලත් දෙවියන් වහන්සේ වියවුල් කරන්නට යන්නේ නැහැ. ඔවුන්ව ජයට ඉහළින් ඉහළට උන්වහන්සේ ඔහුව ගෙන යන්නට යනවා. அன்டன் எப்பொழுதும் தேவனை விசுவாசித்தால், அவருடைய அபிஷேகத்தை விசுவாசித்தால், அவரை உயரத்திலிருந்து உயரத்திற்கு தேவன் கொண்டு செல்ல போகிறார். දාවිත්ව මරන්ට තීරණය කරා සවුල්. சவுல் தாவீதை கொல்வதற்கு தீர்மானித்தான். දාවිත්ව මරන්ට තීරණය කළා. தாவீதை கொல்லுவதற்கு சவுல் ඔහු தீர்மானிக்கிறான். හැම විටම ජයගත්තා ආලේපය නිසා. அபிஷேகத்தின் நிமித்தம் தாவீது எப்பொழுதுமே வெற்றி கொள்ளுகிறான். සවුල්ගේ පුතා ඇවිල්ලා හැම විටම කියන්න පටන් ගත්තා. ජොනතන් කියන්න පටන් ගත්තා. දාවිත් මගේ පියාගේ සැලසුම් මේවයි කියලා දාවිත්ට ඇවිත් කියන්න පටන් ගත්තා. சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தாவீதோடு அவன் நண்பனாயிருந்தபடியினாலே தன்னுடைய தகப்பனின் திட்டங்களை தாவீதுக்கு எப்பொழுதுமே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். ප්‍රේමවන්ත මිත්‍රය, அன்பான நண்பர்களே, දාවිත්ගේ සෙනග හැම විටම දාවිත්ව විශ්වාස කරන්න පටන් ගත්තා. தாவீதின் ஜனங்கள் எப்பொழுதுமே தாவீதோடு இருந்து தாவீதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். නමුත් උතුර මොනවද වෙන්න පටන් ගත්තේ? නැගෙනහිර මොනවද වෙන්න පටන් ගත්තේ? ஆனாலும் வடக்கிலும் கிழக்கிலும் என்ன நடக்க ஆரம்பிக்கிறது? ඔවුන් ඇවිත් කිව්වා අපේ නායකයා මිය ගියා. அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், எங்கள் தலைவன் மரித்து போனான், අපි එක්සත් වෙන්න ඕනේ කියලා. நாங்கள் ஒன்று கூட வேண்டும் என்று යේසුස් சொல்லுகிறார்கள். වහන්සේගේ අන්තිම යාඥාව තමයි இயேசு கிறிஸ்துவின் கடைசி ஜெபம் என்னவென்றால், උන්වහන්සේ මැරෙන්න පැයකට ඉස්සෙල්ලා, උන්වහන්සේගේ මරණයට පැයකට ඉස්සෙල්ලා இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பதாக උන්වහන්සේගේ යාඥාව මේකයි. அவருடைய ஜெபம் இதுதான். ස්වාමිනී යොහන් 17:17 කියනවා. யோவான் 17:17 இவ்வாறு சொல்லப்படுகிறது, ස්වාමිනී අපි ඔබ වහන්සේගේ වචනයෙන් පවිත්‍ර කරන්ටයි කියලා. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே எங்களை சுத்தப்படுத்தியருளும் என்று, ස්වාමිනී මේ සෙනග එක්සත් කරන්ටයි කියලා. இந்த ஜனங்களை ஒன்று சேர்த்தருளும் என்று, ස්වාමිනී අපිව ඒකත්වයකට ගෙනෙන්ටයි කියලා යේසුස් වහන්සේ යාඥා කළේ. எம்மை ஒருமைப்படுத்தியருளும் என்று இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். මේ උදෑසන මා නැවතත් කියන්ට කැමතියි. இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு மீண்டும் சொல்ல ඔබ මේ விரும்புகிறேன், උදෑසන මෙතනට පැමිණියේ කඳුලෙන් වෙන්න පුළුවන්. நீங்கள் இந்த காலை வேளையிலே வந்திருப்பது கண்ணீரோடா இருக்கலாம். ඔබ මේසන්ට පැමිණියේ වේදනාවෙන් වෙන්න පුළුවන්. நீங்கள் இந்த இடத்திற்கு வந்தது வேதனையோட இருக்கலாம். සමහරක් වෙලාවට දරුවෙක්ගේ ප්‍රශ්නයක් නිසා වෙන්න පුළුවන්. ஒரு சில நேரத்திலே உங்கள் குழந்தையின் உங்கள் பிள்ளையின் பிரச்சனையின் நிமித்தமாக දරුවෙක්ගේ இருக்கலாம். මත්ද්‍රව්‍ය නිසා, මත්පැන් නිසා වෙන්න පුළුවන්. ඔබගේ පුරුෂයාගේ, ඔබගේ භාර්යාවගේ ප්‍රශ්නයක් මැද, රෝගයක් මැද ඔබ මෙතනට පැමිණියා වෙන්න පුළුවන්. மதுபாவனை நிமித்தம், மதுபாவனையின் அடிமைத்தனத்தின் நிமித்தம், உங்கள் பிள்ளைகளின் நிமித்தம், உங்கள் மனைவி நிமித்தம், குடும்பத்தின் நிமித்தம் இந்த இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கலாம். ඔබ කියන්න පුළුවන් බ්‍රදර් මට කොහෙටවත් හැරෙන්න මාර්ගයක් නැහැ කියලා. என்னால் திரும்புகிறதற்கு எந்த ஒரு பாதையும் கிடையாது சகோதரனே என்று நீங்கள் சொல்லலாம். නමුත් මා ඔබට කියන්න කැමතියි. ஆனாலும் நான் உங்களுக்கு இந்த காலை வேளையிலே දුර්වල சொல்லுகிறேன், වුණත් நீங்கள் எவ்வளவு කවුරු பலவீனனாயிருந்தாலும், ඔබ ප්‍රතික්ෂේප කළා. யார் உங்களை வெறுத்தாலும், ඔබ ආලේපලත් මිනිසෙක් කියන එක මා කියන්න කැමතියි. நீங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ඔබ කියන්ට ඔබගේ මුඛය ඇරලා කියන්න ස්වාමිනී මමද මගේ පවුලද ආලේපලත් පවුලක් කියලා. உங்கள் வாய்களை திறந்து இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், நானும் என் வீட்டாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள். ඒක නිකම් වචනයකට කියන්න එපා. ඔබ හැම විටම ගෙදර ඔබේ
දරුවා අධෛර්ය වෙන විට ඔබගේ පුරුෂයා අධෛර්ය වෙන විට ඔබගේ භාර්යාව අධෛර්ය වෙන විට ඔබ හැම විටම ඔබ ප්‍රකාශ කරන්නට මගේ දරුවන් මගේ පවුලම දෙවියන් වහන්සේ ආලේප කර තිබෙනා වූ පවුලක් කියන එක. உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பம் உங்கள் மனைவி உங்கள் பொருளாதாரம் ஐதைரியப்படும் பொழுது எப்பொழுதுமே நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள் ஆண்டவரே நான் உம்மாலே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன் என்று. අපි මනුෂ්‍යයන් කෙරේ විශ්වාසය තබනවාට වඩා நாம் மனிதர்களை விசுவாசிக்கிறோம். අපි දෙවියන් වහන්සේ කෙරෙහි විශ්වාසය තැබීම අපට ඉතා වැදගත් වෙන්න යනවා. நாம் பரலோகத்திலே இருக்கிற தேவனை விசுவாசிப்பது மிகவும் முக்கியமானதா දෙවියන් இருக்கிறது. වහන්සේ දවසක් එලීෂාට කතා කළා කියනවා. தேவன் எலிஷாவை பார்த்து ஒரு நாள் சொல்லுகிறார், නුඹේ ළඟ ගෝලයන් සිටිනවා. உன்னிடத்திலே தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். මේ එක ගෝලයෙක් මම කියනවා මනුෂ්‍යයා ළඟට ගෙන යන්න. இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை நான் சொல்லுகிற மனிதரிடத்திலே அழைத்துக் கொண்டு செல் என்று ඔබ දෙවෙනි சொல்லுகிறார். රාජ්‍යවලිය 9 වෙනි පරිච්ඡේදය ඔබ ගෙදර ගොස් ඔබ කියවලා බලන්න. 2 ராஜாக்கள் 9வது அதிகாரத்தை சம்பூர்ணமாக நீங்கள் வாசித்து ඔබේ பாருங்கள். දරුවන් සමග වාඩි වෙලා අද රාත්‍රියේ 12 වෙනිට ඉස්සෙල්ලා මේක කියවලා බලන්න. இன்று இரவு 11 மணிக்கு முன்பதாக நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு அமர்ந்து இந்த வேத வசனத்தை வாசித்து பார்க்கும்படியாக சொல்லுகிறேன். දුර්වල ඔබටයි මේ පරිච්ඡේදය. அதைரியப்பட்டிருக்கின்ற உங்களுக்கே இந்த அதிகாரம். මේ වචනේ කතා කරලා කාටද එලීෂාට කතා කරලා කියනවා. தேவனுடைய வார்த்தையிலே தேவன் எலிஷாவை பார்த்து பேசி சொல்லுகிறார், නුඹ යට ඉගෙන ගන්නා මේ ශික්ෂකව අරින්ට මගේ මනුෂ්‍යයා ළඟට. தீர்க்கதரிசிகளில் புத்திரரில் ஒருவனை அழைத்து நான் சொல்லுகிற மனிதனிடத்திலே அனுப்பு என்று சொல்லுகிறார். මතක තබා ගන්නට ඔබ හැම විටම වියවුල් වෙලා ඉන්න අවස්ථාවක දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යෙක්ව දූතෙක් ආකාරයෙන් ඔබ ළඟට එවන්ට යනවා. நீங்கள் கலக்கத்தோடு துக்கத்தோடு இருக்கிற நேரத்திலே தேவன் உங்களிடத்திற்கு தேவனுடைய ஒரு மனிதனை அவர் உங்களுக்காக அனுப்ப ඔබ போகிறார். ළඟට එවන්ට යන්නේ ඕපාදුප කතා කරන කෙනෙක් නෙමෙයි. ඔබව ධෛර්යමත් කරන්නා ස්ත්‍රියෙක් පුරුෂයෙක්ව දෙවියන් වහන්සේ ඔබ ළඟට එවන්ට යනවා. மனமடிவு உண்டாக்குகிற ஒரு மனிதனை அல்ல தேவன் உங்களிடத்திலே அனுப்ப போகிறது, தன்னுடைய அபிஷேகத்தை வைத்திருக்கிற ஒரு மனிதனை உங்களிடத்திற்கு அனுப்ப ඔබ போகிறார். දන්නවද දෙවියන් වහන්සේගේ සලස්ම කවුදයි කියලා? தேவனுடைய திட்டம் யார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? සමහර විට ඔබ සිතනවා දෙවියන් වහන්සේගේ සලස්ම පාස්ටර් තමයි කියලා. දෙවියන් වහන්සේගේ සලස්ම நீங்கள் ஒரு சில நேரத்திலே யோசித்துக் கொண்டிருக்கலாம், இந்த போதகர் தான் தேவனுடைய திட்டம் என்று. දෙවියන් වහන්සේගේ සලස්ම ඔබ වැනි දුර්වල මනුෂ්‍යෙක් තමයි ස්ත්‍රියෙක් පුරුෂයෙක්ව තමයි දෙවියන් වහන්සේ තෝරාගන්නේ දෙවියන් වහන්සේගේ සලස්මට. தேவனுடைய திட்டத்திற்காக தேவன் உங்களை போன்ற அதைரியத்தோடு இருக்கிற பலனில்லாத தைரியம் இல்லாத ஒருவனையே ஒரு பெண்ணே ஆணே தேவன் தெரிந்து ඔබ கொள்ளுகிறார். අධෛර්ය වෙලා ඉන්නා ස්ත්‍රියෙක් පුරුෂයෙක් නම් මා ඔබට කියන්නයි දෙවියන් වහන්සේගේ සලස්ම ඔබමයි. தேவனுடைய இன்று நான் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவன் தன்னுடைய திட்டத்திற்காக தெரிந்து கொள்வது அதைரியத்தோடு இருக்கிற பலனில்லாத இருக்கிற உங்களையே. ඇයි ඔබ කියන්ට යන්නේ මාව අරය අධෛර්ය කළා, මෙයා අධෛර්ය කළා, පාස්ටර් අධෛර්ය කරා, සිස්ටර් අධෛර්ය කරා, අරය අධෛර්ය කරයි කියන්ට යන්නේ? මම ඔබට කියන්ට කැමති දෙවියන් වහන්සේගේ සලස්ම ඔබයි. ஏன் நீங்கள் இன்னொருவரை பார்த்து சொல்ல போகிறீர்கள், அவர் என்னை அதைரியப்படுத்தினார், இவரின் நிமித்தமாக நான் அதைரியமாகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? தேவனுடைய திட்டம் நீங்களே. පවුල් සිරගෙවල් වල දැම්මත් ඔහුගේ අත්වලට විලංගු දැම්මත් පාදවලට විලංගු දැම්මත් ඔහුගේ මුඛය කාටවත් වසන්ත බැරි වුණා. பவுலை கட்டி கால்களினாலும் கைகளிலே விலங்குகளினாலே கட்டி சிறையிலே போட்ட பொழுது ஆனாலும் அவனுடைய வாயை யாராலும் அடைக்க முடியாமல் போனது. ඔහු ආලේපයෙන් ගායනා කරන්න පටන් ගත්තා. அவன் அபிஷேகத்தோடு ஜெபிக்க මොනවද ஆரம்பிக்கிறான். කරන්න පටන් ගත්තේ? என்ன செய்ய ඔහුගේ ஆரம்பிக்கிறான்? අත් ඔසවන්ට බෑ. ඔහුගේ අත් ඔසවන්ට බෑ. ඔහුගේ අත් ඔසවන්ට බෑ. அவனது கைகளை உயர்த்த முடியாது. මෙයාගේ කන් ඇහෙන්නේ නැහැ. எனது காது விளங்கவில்லை. ඔහුගේ අත් ඔසවන්ට බෑ. அவனது கைகளை உயர்த்த ඔහුගේ முடியாது. පාද සොලවන්ට බෑ. அவனது கால்களை அசைக்க முடியாது. නමුත් මතක තබා ගන්නට ஆனாலும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ඔහුගේ ආලේපලත් මුඛය දෙවියන් වහන්සේට ගායනා කරන්නට පටන් ගත්තා. அவனது அபிஷேகம் பெற்ற வாய் அவன தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறது. ගායනා කරන විට ඒ සිර ගෙදර සෙලවෙන්ට පටන් ගත්තා. அவன் பாடுகிற பொழுது அந்த சிறை அங்கே நடுங்க
நடுங்க ගායනා ஆரம்பிக்கிறது. කරන විට ඔහුගේ අත්වල තිබුණා වූ මාංචු දම්වැල් ගැලවෙන්න පටන් ගත්තා. அங்கே அவன் பாட ஆரம்பிக்கிற பொழுது அவன் கைகளிலேயும் கால்களிலேயும் மாட்டப்பட்டிருந்த விலங்குகள் உடைந்து கீழே விழ ஆரம்பிக்கிறது. ජයගන්ත තිබෙන්නා වූ එකම ක්‍රමය තමයි ආලේපය. நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரே ஒரு வழி காணப்படுகிறது, அது அபிஷேகம். ඔය පච ගාලා කැහ ගාන එක නෙමෙයි වැදගත්. அங்கே பச்சை பச்சைவென்று சொல்லி கத்திக் கொண்டிருப்பதல்ல முக்கியம். ඒ මිනිස්සයා පචම වෙලා යනවා. அங்கே அந்த மனிதர் அப்படி அங்கே இத்து போகிறார். පච ගන්න එපා. ආලේපය ඔබ මතක තබා ගන්නට. ඔබ කවුරු වුණත් මා ඔබට කියන්නා ඔබ දුර්වලයි නමුත් ඔබ ආලේපලත් ස්ත්‍රියෙක් පුරුෂයෙක්. நீங்கள் யாரா இருந்தாலும் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் பலவீனர், ஆனாலும் தேவனினாலே நீங்கள் அபிஷேகம் பெற்ற ஒரு ஆணும் பெண்ணுமாய் මේ இருக்கிறீர்கள். නවවෙනි පරිච්ඡේදයේ හරි අලංකාර පරිච්ඡේදයක්. இங்கே 9வது அதிகாரம் ஒரு அழகான அதிகாரம். පළවෙනි පදේ කතා කරලා කියනවා දෙවෙනි රාජාවලියේ පළවෙනි පරිච්ඡේදය. 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 1வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. නැත්නම් ඔබ බයිබලේ ඔබ ගෙදර ගිහිල්ලා බලන්න සටහන් කරගන්න. உங்கள் கையிலே பரிசுத்த வேதாகம் இல்லாதிருந்தால் வீட்டிலே சென்று இந்த வார்த்தைகளை பாருங்கள். පළවෙනි පදේ කියනවා 1வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. අනාගත වතුරු එලීෂා ශික්ෂක පෙත්වරුන්ගෙන් එක්කෙනෙකුට අඬගසා அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலீஷா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, එලීෂා කතා කරේ කාටද? அங்கே எலிஷா யாரை அழைக்கிறார்? ශික්ෂකයට කතා කරනවා. தீர்க்கதரிசிகளில் புத்திரரில் ஒருவனை அழைக்கிறார். මේ වාඩි වෙලා ඉන්න ඔක්කොම ශික්ෂයන්. இங்கே அமர்ந்திருக்கிற அனைவரும் மாணவர்கள், தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள். දෙවියන් වහන්සේ එලීෂාට කතා කළා කියනවා. தேவன் எலிஷாவை பேசி சொல்லுகிறார். எலிஷா නුඹේ එක්තරා ශික්ෂකව දැන් අරන් යන්න. தீர்க்கதரிசிகளில் புத்திரரில் ஒருவனை அழைத்தனுப்பு என்று தேவன் சொல்லுகிறார். නුඹ ඉඟටිය බැඳ මේ තෙල් කුලාව අතින් රැගෙන රාමෝත් ගිලියදීට ඵලයන්ට. நீ இடை கட்டிக்கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையிலே எடுத்துக்கொண்டு கிலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போ. මේ ශික්ෂයාට මොනවද අරන් යන්න කිව්වේ? වැදගත්ම දේ කල්පනා කරන්න. அந்த தீர்க்கதரிசிகளில் புத்திரருக்கு எண்ணத்தை கொண்டு சொல்லுகிறார். උගත්කම රැගෙන යන්න කිව්වද? උගත්කම உனது கல்வியை எடுத்துக்கொண்டு செல் என்று சொன்னாரா? ඔහුගේ ශක්තිය රැගෙන යන්න කිව්වද? அவர்களது பெலத்தை எடுத்துக்கொண்டு செல்லும்படியாக சொன்னாரா? මොනවද ඔහුට රැගෙන යන්න කිව්වේ? எண்ணத்தை எடுத்துக்கொண்டு செல் என்று சொல்லுகிறார். මොනවද අරන් යන්න කිව්වේ? எண்ணத்தை எடுத்துக்கொண்டு செல் என்று சொல்லுகிறார். බලන්න පළවෙනි පදේ කියනවා. 1வது வசனம் சொல்லுகிறது, ඉඟටිය බැඳගෙන இடை கட்டிக்கொண்டு මේ තෙල් කුලාව අතින් රැගෙන. இந்த தைல குப்பியை உன் கையிலே எடுத்துக்கொண்டு මොනවද රැගෙන යන්න කිව්වේ? எண்ணத்தை எடுத்துக்கொண்டு செல் சொல்லுகிறார். කියන්නේ මොනවද රැගෙන යන්න කිව්වේ? எண்ணத்தை கொண்டு செல்ல சொல்லுகிறார். තෙල් කුලාව. இது தைல குப்பியை. මේ තෙල් කුලාව තමයි රහස. මේක තමයි ආලේප කරන්න තිබුණා වූ තෙල් කුලාව. இதுதான் ரகசியம். இந்த தைல குப்பியினால் தான் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். සාමුවෙල්ට යන්න කිව්වා දාවීද් ආලේප කරන්නට. சாமுவேலை அழைக்கிறார் தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாக. සාමුවෙල්ට කතා කළා කියනවා. இங்கே சாமுவேல் பேசி මේ சொல்லுகிறார், තෙල් කුලාව පුරවාගෙන යන්න. இந்த தைல குப்பியை நிரப்பிக் கொண்டு செல். සමහර විට අපේ තෙල් කුලාව පුරවාගෙන යන්න ඕනේ. நாம் ஒரு சில நேரத்திலே தைல குப்பியை தைலத்தினால் நிரப்பிக் கொண்டு செல்ல வேண்டும். ඔබ සභාවට ආවේ ඇයි දන්නවද? நீங்கள் ஏன் இந்த சபைக்கு வந்திருக்கிறீர்கள்? මොනවා රැගෙන යන්නද? நீங்கள் எதை கொண்டு செல்ல? තෙල් කුලාව රැගෙන යන්න. உங்கள் தைல குப்பியை எடுத்து செல்வதற்கு, අනුන්ගේ කසල බෑග් එක ගෙනියන්න නෙමෙයි. மற்றவர்களின் குப்பையை சுமந்து கொண்டு செல்வதற்கு அல்ல. මොනවද ගෙනියන්න ඕනේ? எண்ணத்தை எடுத்து செல்ல තෙල් வேண்டும். කුලාව ගෙන යන්න. தைல குப்பியை கொண்டு செல்ல வேண்டும். ඒ වචනේ කියනවා தேவ வார்த்தை சொல்லுகிறது, මේ ශික්ෂයාට කතා කරලා அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் තෙල් ஒருவனோடு කුලාව பேசி, නොබේ අතේ රැගෙන ඵලයන්ට. தைல குப்பியை உன் கையிலே எடுத்துக்கொண்டு මා ඔබව ධෛර්යමත් කරන්න කැමතියි. நான் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன். ඔබ දුර්වලයි. நீங்கள் பலவீனர், නමුත් ඔබ ආලේපලත් ස්ත්‍රියෙක් පුරුෂයෙක්. ஆனாலும் நீங்கள் அபிஷேகம் பெற்ற ஒரு ஆணும் பெண்ணுமாய் இருக்கிறீர்கள். හිතන්න එපා මම දුර්වල මිනිහෙක් කියලා. நான் பலவீனன் என்று
நீங்கள் யோசிக்க வேண்டாம். දෙවියන් වහන්සේ සොයන්නේ දුර්වල මිනිසෙක්ව. தேவன் தேடுவது பலவீனர்களையும் ඔබ பலமில்லாதவர்களையும். කියයි පාස්ටර් මම ඉන්නේ මැටි ගෙදරක කියලා. நீங்கள் சொல்லலாம், போதகரே நான் ஒரு மண் வீட்டிலே இருக்கிறேன். ව්‍යාපාර 500ක් තියෙන මනුෂ්‍යයාට වඩා දෙවියන් වහන්සේ ප්‍රේම කරන්නේ මැටි ගෙදර ඉන්නව මනුෂ්‍යයාටයි. 500 வியாபாரங்கள் இருக்கிற ஒரு மனிதனை விட ஒரு மண் வீட்டிலே ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கிறவனை தேவன் நேசிக்கிறார். ව්‍යාපාර 500ක් තියෙයි. 500 வியாபாரங்கள் இருக்கலாம். නමුත් ඔහු ඉන්නේ අවුල් වෙලා. ஆனாலும் அவன் எப்பொழுதும் கவலையோடு கலக்கத்தோடு இருக்கிறான். නමුත් අර මැටි ගෙදර ඉන්න. ஆனாலும் அந்த மண் வீட்டிலே இருக்கிற மனிதன், මඩ සහිත ගෙදර ඉන්න. அந்த மண் வீட்டிலே இருக்கிற மனிதன், சேற்றோடு இருக்கிற மனிதன், දෙවියන් වහන්සේ ආලේප කර තිබෙනවා. அந்த மனிதனை தேவன் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. හලලුයා. ஹalleluya. දෙවචනේ කතා කළා කියනවා තුන්වෙනි පදය, දෙවෙනි පදය. இரண்டாவது வசனத்திலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, නුඹ එහි පැමිණි කල නිමිෂිගේ පුත්‍රයා වන යෝෂපාත්ගේ පුත්රු යෙහු සොයා එහි ඇතුළු ඔහුගේ සහෝදරයන් අතරේ ඔහු කැඳවාගෙන. நீ அங்கே சேர்ந்த போது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி සහෝදරයන් අතරින් ඔහු කැඳවාගෙන ඇතුල්ගෙට ගොස්න්. அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய், දැන් මේ යෙහු කියනව මනුෂ්‍යයා කවුරු අතරද සිටියේ? அங்கே அந்த யெகூ என்பவன் யார் நடுவிலே தங்கி இருக்கிறான்? හොඳට බලන්න ඔහු කවුරු අතරද සිටියේ? அவன் யார் நடுவிலே தங்கி இருக்கிறான்? සහෝදරයන් අතර සිටියා. அவன் தன் சகோதரரின் நடுவில் இருக்கிறான். සහෝදරයන් අතර සිටිනකොට තමයි ඔක්කොම අවුල් වෙන්න යන්නේ. அங்கே சகோதரர்கள் நடுவிலே வாசம் பண்ணும் பொழுதுதான் எல்லா கலக்கமும் ஏற்படுகிறது. සහෝදරයෝ තමයි ඔබව කලකිරවන්නේ. உங்களது சகோதரர்களே உங்களுக்கு கலக்கத்தை உண்டாக்குகிறார்கள். සහෝදරයෝ තමයි ඔබව වටින්නේ නැති මිනිහෙක් හැටියට ගෙන යන්නේ. சகோதரர்கள் தான் உங்களுக்கு எந்த விதமான பெருமதியையும் கொடுக்காமல் கொண்டு செல்கிறார்கள். සහෝදරයන්ව විශ්වාස කරන මනුෂ්‍යයා. நீங்கள் எப்பொழுதும் சகோதரர்களை விசுவாசிப்பவர்கள், நீங்கள் கவனமாயிருங்கள். නමුත් මතක තබා ගන්නට. ஆனாலும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், සහෝදරයන්ට වඩා சகோதரர்களுக்கு மேலாக ඔබගේ ආලේපය ඔබව ඉහළට ගෙන යන්න යනවා. உங்களது அபிஷேகம் உங்களை மேலும் மேலுமாக கொண்டு செல்லுகிறது. මේ යෙහු කාසමකද සිටියේ සහෝදරයන් අතර. யெகூ தன் சகோதரர்கள் நடுவில் இருந்தான். දැන් සහෝදරයන් අතර ඉන්න මනුෂ්‍යයාට මොනවද කරේ? இந்த சகோதரர்கள் நடுவில் இருக்கிற மனிதனுக்கு என்ன செய்கிறார்கள்? මේ ශික්ෂයා ගිහිල්ලා இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரன் சென்று ඔවුන් අතරින් ඔහුව කැනවාගෙන යනවා විශේෂ රහස් කාමරයකට. அவனை அவர்கள் சகோதரர்களிடத்திலே இருந்து எழுந்திருக்க பண்ணி உள்ளான ஒரு அறைக்கு அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள். බලන්න මේකේ පින්තූරේ බලන්න. இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். ඔබගේ ජීවිතේ පින්තූරේ බලන්න. உங்கள் வாழ்க்கையின் படத்தை பாருங்கள். මට මතකයි මම බයිබල් විද්‍යාලයට 83 ගියාම 1983 நான் வேதாகம கல்லூரிக்கு சென்ற பொழுது මට රුපියල් 175 ගෙවන්න කවුරුවත් සිටියේ නැහැ. எனக்கு 175 ரூபாய் பணத்தை கொடுப்பதற்கு யாரும் இருக்கவில்லை. 175 ගෙවන්න තිබුණේ. 175 ரூபாய். මගේම ඇඳට හැපැත් ඉන්න සහෝදරයා எனக்கு அடுத்த கட்டலிலே உறங்கிக் கொண்டிருந்த சகோதரன், මම ඔහුගේ නම කියන ලැරි ඇඩම්ස්. அவர் லாரி அடம்ஸ் என்று சொல்லப்படுகிறவர். ඔහු මට කතා කළා කිව්වා அவர் என்னோடு பேசி சொல்ல ඔබට ஆரம்பித்தார். 175 ගෙවන්න බැරි නම් ඔබ ලෑස්ති වෙන් ගෙදර යන්න. 175 ரூபாய் செலுத்த உன்னால் முடியாமல் போனால் இங்கே இருந்து நீ வெளியே செல்ல ஆயத்தமாக என்று නමුත් මම சொன்னார். විශ්වාස කළා දෙවියන් වහන්සේ කැඳවුවා නම් කවදාක්වත් අපිව දෙවියන් වහන්සේ අතහරින්නේ නැහැ කියන එක. என்னை அழைத்த தேவன் ஒரு போதும் என்னை கைவிட மாட்டார் என்று நான் பலமாக මගේ விசுவாசித்தேன். විදුහල්පති මට කතා කළා කිව්වා என்னுடைய அதிபர் பாடசாலையின் அதிபர் பேசி சொல்ல ஆரம்பித்தார். හොඳට සවන් දෙන්න. நன்றாக கேளுங்கள், හොඳට සවන් දෙන්න. நன்றாக கேளுங்கள். මගේ විදුහල්පති මට කතා කළා කිව්වා எனது பாடசாலையின் அதிபர் பேசி சொல்ல ඔහුගේ නම ஆரம்பித்தார். එල්ෆිෂ් ෆෙනෑන්ඩෝ. அவர் எல்பிஸ் பெர்னாண்டோ. ඔහු කතා කළා රාත්‍රියේ කියන
කියන ඔබට ගෙවන්ට බැරි නම් හෙට ගෙදර යන්න සූදානම් වෙන්න කියලා. அவர் என்னை பார்த்து சொன்னார், இந்த இரவிலே நீ பணம் செலுத்தாவிட்டால் காலையிலே நீ வெளியே செல்ல வேண்டும் என்று. මම දුර්වලයි. நான் பலவீனன், නමුත් මම දැනගත්තා මාව කැඳෙව්වේ කවුදයි කියන එක. நானாலும் நான் அறிந்து கொண்டேன் என்னை அழைத்தவர் அபிஷேகம் உள்ளவர் என்று. 1983 සැප්තැම්බර් මාසේ තමයි මට මේක සිදු වුණේ. 1983 வருடம் செப்டம்பர் மாதம் இந்த சம்பவம் எனக்கு நடக்கிறது. මගේ ඇඳ ළඟ දන ගහලා උන්වහන්සේට යාඥා කළා. நான் அந்த இடத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ස්වාමිනී සහෝදරයෝ කවුරු මාව එළියට දැම්මා. இந்த சகோதரர்கள் யார் என்னை வெளியே அனுப்பினார்? විදුහල්පති මාව එළියට දාන්න පුළුවන්. அந்த பாடசாலையின் அதிபர் என்னை வெளியே මගේ அனுப்பலாம். සහෝදරයන් මාව එළියට දාන්න. என் சகோதரர்கள் என்னை வெளியே தள்ளலாம். මගේ පර්ස් එකේ හිස් නිසා. எனது பணப்பை அதிலே ஒன்றும் නමුත් இல்லாதபடியினால் මාව විශ්වාස කළා. ஆனாலும் நான் விசுவாசித்தேன். ස්වාමිනී කැඳෙව්වේ මිනිසෙක් නෙමෙයි. என்னை அழைத்தது ஒரு மனிதன் அல்ல, ස්වාමිනී කැඳවීම දුන්නේ දෙවියන් වහන්සේයි කියන එක. என்னை அழைத்தவர் தேவன் என்று நான் விசுவாசித்தேன். ප්‍රිය මිත්‍රය, அன்பான நண்பனே, උදෑසන 5යි කාල 5 වෙනකොට මට විදුහල්පතිතුමා මට පණිවිඩයක් එවනවා. காலையிலே 5:15 அல்லது 5:30 மணி அளவிலே எனக்கு ஒரு செய்தியை அதிபர் அனுப்பினார். මගේ එහා පැත්තේ ඉන්නව කෙනා මට කතා කරලා කියනවා ලැරි කතා කරලා කියනවා. ලැරි ඇඩම්ස්. எனது பக்கத்திலே இருந்த லாரி அடம்ஸ் என்னோடு பேசி சொல்ல ஆரம்பிக்கிறார். අන්න විදුහල්පති කතා කරනවා යන්ට. இதோ உனது அதிபர் உன்னை அழைக்கிறார், அவரது அறைக்கு செல் என்று. ඔහු තව වචනයක් කියනවා බෑග් ටික ලෑස්ති කරලා යන්ට. அவர் சொல்லுகிறார், உனது பெட்டியை உடை பெட்டியை ஆயத்தம் செய்து මගේ செல் என்று. බෑග් එකටත් වඩා මම විශ්වාස කළා ආලේපලා දෙවියන් වහන්සේ ගැන මම විශ්වාස කළා. அப்பொழுது நான் அந்த என்னுடைய உடை பெட்டியை விட என்னை அபிஷேகித்த தேவனை මම விசுவாசித்தேன். විදුහල්පතිගේ ගෙදරට ගිහිල්ලා ඔව් උඩු මහලේ සිටින්නේ. அவரது அதிபரின் வீட்டிற்கு சென்ற பொழுது அவர் மேல் தட்டிலே මම இருந்தார். පහළ මහල ඉඳලා උඩු මහල බලාගෙන ඉන්නවා. நான் கீழே இருந்து மேல் தட்டை பார்த்து මට கொண்டிருக்கிறேன். විදුහල්පති මොනවද කියන්ටේ කියලා. எனது அதிபர் என்ன சொல்ல போகிறார் ඔහු මට என்று. කතා කරලා කිව්වා ඒ පියගැට පෙලෙන් ඉහළට පැමිණෙන්ටේ කියලා. அவர் පඩිපෙලෙන්. அவர் அப்பொழுது அந்த மேல் வீட்டிற்கு ஏறுகிற படிகளிலே ஏறி மேல் வரும்படியாக சொன்னார். මා පඩිපෙල උඩට නැගලා ගියාම நான் அந்த படிகளிலே ஏறி மேலே சென்ற பொழுது මගේ හදවතේ නෑ මම මේ පාසලෙන් යන්න නම්. நான் இந்த பாடசாலையை விட்டு வெளியே செல்வதற்கு என் ඔගේ இருதயத்திலே ඔෆිස් ටේබල් எண்ணமில்லை. එක ඉස්සරහා වාඩි වෙන්ටේ කිව්වා. அவர் வந்து அவரது காரியாலயத்திலே அமரும்படி මට சொன்னார். අවුරුදු 23යි. எனக்கு 23 வயது, ඔහුට අවුරුදු 70ක් විතර. 70 வயதிற்கு அதிகமானவர். මම ඔහුට මුහුණ දීලා ඇහුවා ඇයි මට එන්ටි කිව්වේ? அவரை பார்த்து நான் சொன்னேன், ஏன் ඔව් என்னை நீங்கள் මට කතා அழைத்தீர்கள்? කරලා කියන්න පටන් ගත්තා. அவர் என்னை பார்த்து பேசி சொல்ல ඊයේ ஆரம்பித்தார். රාත්‍රියේ මගේ දුරකථනය කීප වතාවක් නාද වෙන්න පටන් ගත්තා. எனது தொலைபேசி இரவிலே அது சத்தமிட ஆரம்பித்தது. මම දෙවෙනි තුන් පළවෙනි පාර්ට්ව මම ආන්සර් කළේ නෑ. நான் 2-3 முறை அதை நான் தொலை தொடர்பை ඒ ஏற்படுத்தவில்லை. කාලේ තිබුණේ මේ වගේ ෆෝන් නෙමෙයි ලෑන්ඩ් ෆෝන් එක තියෙන්නේත් එළියේ තමයි තියෙන්නේ. அங்கே அந்த காலத்திலே கை தொலைபேசி இருக்கவில்லை, பெரிய தொலைபேசி ஒன்று மாத்திரமே காணப்பட்டது. ඔව් තරහට වගේ ගිහිල්ලා එකට ආන්සර් කළාලු. அவர் கோபத்தோடு சென்று அந்த அழைப்பிற்கு மறுமொழி பேசினார் என்று මොකද්ද சொன்னார். දන්නවද කෝල් එක? என்ன அழைப்பு தெரியுமா? පාස්ටර් මට කියනවා විදුහල්පති කියනවා. அங்கே அந்த அதிபர் என்னிடம் මට சொன்னார், අලුයම මට දුරකථන නාදයක් වුණා. காலையிலே எனது தொலைபேசியிலே அழைப்பு வந்தது. මම ගිහිල්ලා ඔහුට කතා කළා. நான் அவர் அந்த தொலைபேசியிலே ඔහු කතා பேசினேன். කළා මට කිව්වා அவர் என்னோடு பேசி சொன்னார், නුඹේ නම කියලා உனது பெயரை මේ වගේ சொல்லி ශික්ෂයෙක් ඉන්නවා. இங்கே ஒரு மாணவர் ඔහුගේ இருக்கிறார். අවුරුදු 3ටම මම මුදල් ගෙවන්ට යනවා. 3 மாதத்திற்கும் நான் அவருக்கான பண கட்டணத்தை செலுத்த ප්‍රිය போகிறேன். මිත්‍රය, அன்பான මම நண்பர்களே, ඉන්නේ එක සැප්තැම්බර් මාසේ මුදල් පමණයි. நான் அங்கே கட்ட வேண்டி இருந்தது செப்டம்பர் නමුත් මට மாதத்திற்கான තබා பணம் ගන්නට மாத்திரமே. උන්වහන්සේ කුමක්ද කරන්න පටන් ගත්තේ? මගේ අවුරුදු 3ටම ඔහු සම්පූර්ණ මුදල ගෙවලා හමාර කරන්න පටන් ගත්තා. நான் தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்த பொழுது தேவன் 3 வருடத்திற்கான சம்பூர்ண கட்டணத்தை கட்ட ஆரம்பித்தார். මාවට කියෙව්වොත් මෙහෙම நான் இதை இவ்வாறு சொன்னால், මම විද්‍යාලය හමාර වෙන විට
මම බයිබල් විද්‍යාලය හමාර වෙන විට நான் அந்த பாடசாலையின் கல்வியை நிறைவு செய்கிற பொழுது මට ස්තුති කරන්න ඔහුට අවශ්‍යයි කියලා. நான் சொன்னேன் எனக்கு பணம் செலுத்தினவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று. ඔහුගේ නම මට කියන්ටේ කියලා. அவரது பெயரை சொல்லும்படியாக நான் சொன்னேன். ජෝයල් මට කියන්ට එපා කියලා තින්නේ මං කියන්ට යන්නේ නැහැ කිව්වා. எனக்கு அவரது பெயரை சொல்ல வேண்டாம் என்று சொன்னாராகவே நான் சொல்ல போவதில்லை என்று அதிபர் என்னோடு சொன்னார். අදවත් මම දන්නේ නැහැ මගේ බයිබල් විද්‍යාලයේ මුදල් ගෙව්වේ කවුද කියන එක මම අදවත් දන්නේ නැහැ. இன்று வரை எனது வேதாகம கல்லூரியின் கட்டணத்தை கட்டி முடித்தவர் யார் என்பதை இன்றும் நான் அறியாதிருக்கிறேன். ඔහුගේ මට අවශ්‍ය වුණේ දෙවියන් වහන්සේගෙන් මගේ මාසික 175 පමණයි. நான் தேவனிடத்தில் கேட்டது 175 ரூபாய் மாத்திரமே. මගේ පෑන් පැන්සල් කොළ ඔක්කොටම කවුද ඔහු ගෙවලා තිබුණා. எனது நான் அங்கே கல்வி கற்பதற்கான உபகரணங்களுக்கு தேவையானவை எல்லாவற்றிற்கும் பணம் கட்டப்பட்டிருந்தது. ඒ සහෝදර සහෝදරයනේ அன்பான நண்பர்களே சகோதரர்களே, ඉල්ලනටත් වඩා දෙවියන් වහන්සේ ඔබට සපයන්න දන්නවා. தேவன் நீங்கள் கேட்பதற்கு அதிகமாக கொடுப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ඔබ ඉල්ලනටත් වඩා දෙවියන් වහන්සේ ඔබට සපයන්න දන්නවා. நீங்கள் கேட்பதற்கும் அதிகமாக கொடுப்பதற்கு தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ප්‍රිය මිත්‍රය, அன்பான நண்பர்களே, මේ සහෝදරයන් අතර සිටින මේ යෙහුට කතා කළා කියනවා. இங்கே சகோதரர்கள் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டிருந்த யெகூவை குறித்து சொல்லப்படுகிறது. සහෝදරයන් අතර ඉන්න විට இங்கே சகோதரர்கள் மத்தியிலே இருக்கிற பொழுது සහෝදරයන් අතරෙන් ඔහු කැඳවාගෙන ඇතුල්ගෙට ගොස් அவனை தன் சகோதரரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அலையிலே அழைத்து கொண்டு போய் ඇයි සහෝදරයන් අතරෙන් ඔහුව විශේෂ කෙනෙක් හැටියට ඇතුල් ගෙටගෙන ගියේ. ஏன் சகோதரர்கள் நடுவிலே இருந்து அவனை எழும்ப பண்ணி ஒரு விசேஷித்த ரகசிய இடத்திற்கு கொண்டு செல்லுகிறார்கள். මම ඔබට කියන්න. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், සහෝදරයන් ඔබට ඊර්ෂ්‍යා කරන්නට යනවා. உங்கள் சகோதரர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள். අකීකරු පුත්‍රයා ගෙදරාම කවුද ඔහුට විරුද්ධුනේ කවුද? அங்கே கெட்ட குமாரனை மீண்டும் தன் வீட்டிற்கு கொண்டு வந்த பொழுது அவனை குறித்து எரிச்சல் பட்டவன் யார்? බාලය ඔක්කොම නාස්ති කළා ආවා. தன்னுடைய எல்லா சொத்தையும் அவன் அழித்து வந்திருக்கிறான். අයියා කැමතුනේ නෑ සහෝදරයා ගෙදර ආවම. அந்த சகோதரன் மீண்டும் திரும்பி வந்த பொழுது அவன் தன் சகோதரன் அவனை நம்பவில்லை. අයියා ඇවිල්ලා තාත්තගෙන් අහනවා. அங்கே அந்த மூத்த சகோதரன் வந்து தகப்பனிடத்திலே තාත්තේ கேட்கிறான், මම ඔබට මෙච්චර වැඩ කළා. தகப்பனே நான் உங்களுக்காக இவ்வளவு வேலை செய்தேன். ඇයි මෙයා නාස්ති කළා සියල්ලම? தன் சொத்தை சம்பூர்ணமாக அழித்து போட்ட இவனை ஏன் ඇයි ඔහු ඔබේ සහෝදරයෙක් හැටියට පිළිගත්තේ? இவனை ஏன் உங்கள் பிள்ளையாக மீண்டும் ඇයි ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ඔහු මගේ සහෝදරයා හැටියට ඔහුව පිළිගත්තේ? என் சகோதரனாக அவனை ஏன் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள்? ඒ ඔබේ සහෝදරයාගේ ගතිගුණ. அது உங்கள் சகோதரனின் புத்தி. කාගේ ගතිගුණද? இது யாருடைய ඔබේ புத்தி? සහෝදරයාගේ ගතිගුණේ. இதுதான் உங்கள் சகோதரனுடைய புத்தியும் செயலுமாய் இருக்கிறது. පියාගේ හදවත ஆனாலும் தகப்பனின் உள்ளமோ නාස්තිකාරයාට அந்த தன் சொத்தை அழித்து போட்டவனை, විනාශකාරයාට அழித்து போட்டவனை, අකීකරු පුත්‍රයාට கீழ்ப்படியாதவனை, ආවමත් දෙවියන් වහන්සේට සැලැස්මක් තිබෙනවා. அந்த யாரை குறித்தும் தேவனிடத்திலே ஒரு திட்டம் இருக்கிறது. ඒකයි සබහා ධර්මය ඒකයි. இதுதான் இயற்கை. හලලුයා. ஹalleluya. කියන්න මේක. சொல்லுங்கள் இதை, කියන්න මේ වචනය. இந்த வார்த்தையை මම சொல்லுங்கள். දුර්වලයි. நான் பலவீனன், නමුත් මම ආලේ පළාත් මනුෂ්‍යයෙක්. ஆனாலும் நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ඔබ දුර්වල වෙන්න පුළුවන්. நீங்கள் பலவீனனாய் இருக்கலாம், නමුත් මතක තබා ගන්නට. ஆனாலும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ආලේපය කාටවත් ඔබෙන් උදුරා ගන්නට බෑ. அபிஷேகத்தை உங்களிடத்திலே இருந்து யாராலும் பறித்துக் கொள்ள முடியாது. ආලේපය ඔබව ආරක්ෂා කරන්නට යනවා. அபிஷேகம் உங்களை காப்பாற்ற போகிறது. දෙවචනේ බලන්න ඊට පස්සේ මොනවද වෙන්නේ කියලා. தேவனுடைய வார்த்தையை மீண்டும் நாம் பார்ப்போம். තුන්වෙනි පදේ කියනවා. 3வது வசனம் சொல்லுகிறது, ඇතුල් ගෙටගෙන ගොස් அவனை உள்ளான அறையிலே அழைத்து கொண்டு போய் තෙල් කුලාව රැගෙන ඔහුගේ හිසේ වත්කොට தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து තෙල් කුලාව රැගෙන ඔහුගේ හිස පටන් පතුල් දක්වා මුළු ඇට මස් නහර දිගේ ගලා යන්න පටන් ගත්තා. தைல குப்பியை எடுத்து அவனது தலையிலே ஊற்றின பொழுது அந்த தைலமானது அவனது
சரீரம் உடம்பு எலும்பு எல்லாம் இறங்க ஆரம்பித்தது. අද සමහරක් අය භාගෙට ආලේප කරලා. இன்று ஒரு சிலர் பாதியாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள். සෞන්දා ගහරුවාද වෙනකොට ඒ තිබිච්ච ටික ඔක්කොම ඉවරයි. அங்கே திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை ஆகிற பொழுது அதிலும் முடிந்து விடுகிறது. මොහු මොනවද කළේ? அவன் என்ன செய்தான்? මුළු හිස පටන්ම ආලේපය ගලාගෙන යන්න පටන් ගත්තා. அவன் தலையின் மேல் வார்த்தான் என்று சொல்லுகிறது. ඔහුට කතා කළා කියනවා. அவனை பார்த்து பேசி මම නුඹ சொல்லுகிறார்கள். ඊශ්‍රායල් කරේ රජ කොට ආලේප කෙලිමි ස්වාමින් වහන්සේ වදාළසේකයි දොර හැර ප්‍රමාද නොවි ඵලයන්යි කීවේය. தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து உன்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான். මට වෙලා නැති නිසා என்னிடம் நேரம் அதிகமாக இல்லாதபடி ඊළඟට මම ඔබව 11 වෙනි පදයට ගෙන යන්න කැමතියි. இங்கே நான் 11வது அதிகாரத்திற்கு உங்களை அழைத்து செல்ல මේ விரும்புகிறேன். පරිච්ඡේදයේ 11 වෙනි පදය. එකල යෙහු තමාගේ සේවකයන් වෙතට ආයේය. அவன் தன் வேலைக்காரரிடத்திற்கு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. දැන් මේ සේවකයන් අතරට ඔහු නැවත පැමිණියා. அங்கே அவன் மீண்டும் தன்னுடைய ஊழியக்காரரிடத்திற்கு வந்தான் என்று දැන් මේ காண்கிறோம். සිදුවීම තේරුම් ගන්නට இந்த சம்பவத்தை புரிந்து கொள்ளுங்கள். සහෝදරයන් අතරින් ඔහුව පිටතට ගෙන ගියා රහස් තැනකට. அங்கே சகோதரர்கள் நடுவிலே இருந்து ரகசிய ஒரு அறைக்கு அழைத்து ඔහු செல்லுகிறார்கள். ආලේප කරලා அவனை அபிஷேகம் பண்ணி දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යහුට පණිවිඩයක් දීලා அவன் தேவனுடைய மனிதன் அவனுக்கு ஒரு செய்தியை கொடுத்து 11 වෙනි පදයේ කියනවා 11வது வசனம் යෙහු சொல்லுகிறது. තමාගේ ස්වාමියාගේ සේවකයන් වෙතට ආයේ එක්කෙනේ සියල්ල හොඳද? யெகூ தன் ஆண்டவனுடைய ஊழியக்காரத்திற்கு திரும்பி வந்த பொழுது அவர்கள் அவனை நோக்கி சுக செய்தியா? දැන් ඔහු ඇවිල්ලා අහනවා ඔහුගේ අර සහෝදරයන්ගේ කවුද ඒකට කියන්නේ? කණ්ඩායමෙන් එක්කෙනෙක් ඇවිල්ලා අහනවා அவனுடைய கூட்டத்தாரில் ஒருவர் வந்து அவரிடத்திலே கேட்கிறார்கள். අපි කියනවා ගැන් එක කියලා. அங்கே நான் சொல்லுகிறேன் அவனது கூட்டம் என்று. තේරුණාද? නැත්නම් කියනවා බජාර් එක කියලා. அங்கே கூட்டம் என்று நான் சொல்லுகிறேன். බජාර් එකට යනවා. ඉස්සර අපි බජාර් එකට அவன் தன்னுடைய கூட்டத்திற்கு செல்லுகிற ගැන් பொழுது එකට යනවා. அவன் தன்னுடைய கூட்டத்துக்கு செல்லுகிற තව பொழுது කණ්ඩායමක් කියනවා වලක් බහිනවයි කියලා. அங்கே ஒரு சிலர் சொல்லுவார்கள் குழிகளை வெட்டுகிறோம் என்று. මිෂෙල් මොනවද කියන්නේ? එයාට ගැන් එකක් නැහැ. එයාට ඉන්නේ බාහිරව විතරයි. right? මොනවද උනේ? என்ன நடக்கிறது? දැන් ගැන් එකේ කෙනෙක් ඇවිල්ලා අහනවා හොඳද? அங்கே கூட்டத்தார் வந்து சுக செய்தியா என்று விசாரிக்கிறார்கள். හොඳට නෙමෙයි හැවිය. நல்லதற்கல்ல. ටිකක් අර නෝන්ඩියට අහන්නේ කොහොමද? அங்கே கேலி பேச்சு பேசுவார்கள். ඊට පස්සේ බලන්න அடுத்ததாக பாருங்கள். ඒ පිස්සා නුඹ ළඟට ආවේ මොකක් නිසාද? அந்த பைத்தியக்காரன் உன்னிடத்திற்கு வந்தது என்ன என்று கேட்டார்கள். කවුද ඔහු ළඟට ආවේ? யார் உன்னிடத்திற்கு வந்தது? දෙවියන් වහන්සේ ඔහු ළඟට මිනිහෙක් වෙව්වා. தேவன் அவனிடத்திற்கு தன்னுடைய ஒரு மனிதனை அனுப்பின பொழுது දෙවියන් වහන්සේ වෙ නිකන් නෙමෙයි ආලේපය අරගෙන ඔහු ළඟට ගෙන ගියේ. தேவன் அவனை இனாமாக அனுப்பவில்லை, அவனை தைல குப்பியோடு அனுப்பினார். ඒ ගැන්න එක එච්චර සතුටුුනේ නෑ ඔහුට රහසින් කතා කරපු නිසා. அந்த கூட்டத்திலே இருந்தவர்கள் இந்த சம்பவத்தின் நிமித்தம் அவரை நல்லபடியாக பார்க்கவில்லை. මතක තබා ගන්නට. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். මනුෂ්‍යෝ ඔබව ශක්තිමත් කරන්න ඔබව හැම විටම වටන්නයි බලාගෙන ඉන්නේ. மனிதர்கள் உங்களை ஒரு போதும் பலப்படுத்த மாட்டார்கள், உங்களை கீழே விழ தள்ளத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். දවසක් මාව බයිබල් විද්‍යාලයේ පොඩි අවුලක් වුණා පාස්ටර් කෙනෙක් එක්ක මමයි ඒ ශික්ෂකයා අතර. ஒரு முறை நான் வேதாகம கல்லூரியிலே கற்றுக்கொண்டிருந்த பொழுது எனக்கும் இன்னொரு படித்துக் கொண்டிருந்தவருக்கும் ஒரு பிரச்சனை உண்டானது. 83 ඔබ දන්නවා අපේ 83 රට ටිකක් භයානක තත්වයක් අපේ රටේ තිබුණා බෙදීමක් තිබුණා. 1983 வருஷத்திலே இந்த நாட்டிலே ஒரு பிரச்சனையும் ஒரு கலவரம் உண்டானது. බෙදීම අතර මමයි තව දමිළ ශික්ෂකයෙකුයි අතර ප්‍රශ්නයක් ඇති වුණාම அங்கே இந்த பிரச்சனையின் போது ஒரு தமிழ் ஒரு சகோதரனுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை உண்டான போது මම සිංහල අරයාගේ නම මං කියන්න නැතුව අන්තිම නම කියන්නම් සෙල්වරාජ්. அந்த சகோதரனின் கடைசி பெயர் செல்வராஜ். அவருக்கும் எனக்கும் தமிழ் ஒருவருக்கும் சிங்களமான எனக்கும் ஒரு பிரச்சனை உண்டானது. සෙල්වරාජුයි මායි අතර ටිකක් ගත්තනයක් ඇති වුණා. அங்கே செல்வராஜுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை உண்டானது. ප්‍රින්සිපල් ආවා.
அங்கே அதிபர் வந்தார். ප්‍රශ්නේ විසඳුවේ නෑ. அந்த பிரச்சனையை தீர்க்கவில்லை. ඔහු කිව්වා ජෝයල් උඹ ගෙදර යන්න ඕනේ කියලා. அவர் சொன்னார், ஜோயல் நீ வீட்டுக்கு போக வேண்டும். මේක දෙවෙනි අවස්ථාව. இது இரண்டாவது முறை. බෑග් එක ගත්තා කතා කරේ නෑ. நான்- මුකුත් මම දැන් මං කියන්න ගියේ නෑ. நான் எனது பயண பையை எடுத்துக்கொண்டேன், ஒன்றும் சொல்லவில்லை, வெளியே போக ஆரம்பித்தேன். විදුහල්පති තිබුණේ ඒක තමයි තීරණය. මොකද මම ඒ පැත්තට ගියා නම් දමිළ සිංහල නිකම් බේදයක් ඇති වෙනවා. විදුහල්පති ප්‍රඥාව පාවිච්චි කළා. විදුහල්පති කිව්වා තමුසේ අද ගෙදර යන්න ඕනේ කිව්වා. එච්චරයි මට කිව්වේ. ගත්ත බෑග් එක නැග්ගා ආවා ගෙදර. அங்கே பிரச்சனை அதிகமாக வந்து கொண்டிருந்தபடியினாலே அந்த பிரச்சனையை ஞானமுள்ள விதமாக கையாண்ட அதிபர் உடனடியாக ஒரு தீர்மானத்தை எடுத்து என்னை வெளியே செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். දැන් මගේ අතේ රුපියල් 50 ගෙදර යන්න. என் கையிலே 50 ரூபாய் இல்லை வீட்டிற்கு செல்வதற்கு. ඒක තමයි ආලේපේ කියන්නේ. இதுதான் அபிஷேகம். ආලේපේ පාවිච්චි කළා. දැන් පයින් යන්න ගේට්ටු ළඟට එනකොට විදුහල්පති කතා කළා. அங்கே நான் அபிஷேகத்தை பயன்படுத்தி அந்த பாடசாலையின் முற்றத்திற்கு வரும் பொழுது மீண்டும் அதிபர் என்னை அழைத்தார். කාර් එකට නගින්න කිව්වා. அவரது வாகனத்தில் ஏற ඔහු சொன்னார். පිටකොටුවට මාව ගෙනල්ලා දැම්මා. அங்கே புறக்கோட்டைக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார். මට මතක නෑ දුන්නු ගාන රුපියල් 50ද 100ද කියලා. ඔහු මට සල්ලි දීලා කිව්වා තමුසේ ගෙදර යන්නයි කියලා. அங்கே 100 ரூபாயோ 50 ரூபாயோ எனக்கு ஞாபகம் இல்லை. என் கையிலே பணத்தை கொடுத்து வீட்டுக்கு විදුහල්පති செல்லுகிறார். අමුතු ප්‍රශ්නයක් අහනවා. அங்கே அந்த அதிபர் ஒரு வித்தியாசமான பிரச்சனையை என்னிடத்திலே கேட்டார். මට අවුරුදු 23යි. எனக்கு 23 வயது. මේ 23 දී ඔබ දන්නවනේ කරන්න පුළුවන් ඕන මගඩියක් කරන්න පුළුවන්. அந்த 23 வயதிலே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் தானே, இந்த உலகத்திலே காணப்படுகிற எதையுமே செய்ய முடியும். මගේ මේ විදුහල්පති අහනවා තමුසේ ගිහලා දැන් මොනවද කියන්න යන්නේ කිව්වා. அந்த அதிபர் என்னிடம் பார்த்து கேட்கிறார், இப்பொழுது நீ செல்லுகிற මං இடத்துக்கு කොහොමද சென்று என்ன දන්නේ சொல்ல போகிறாய்? මොනවා කියන්නද කියලා මම දන්නේ නැහැ. நான் அவருக்கு பதில் சொன்னேன், நான் என்ன சொல்ல போகிறேன் என்று எனக்கு தெரியாது என்று. මම කෙටියෙන් කියන්න මගේ සභාවේ මාව එව්වේ නිකන් හරියට බෙර ගහලා තමයි සභාවෙන් බයිබල් ස්කූල් එකට එව්වේ. அங்கே நான் இருந்த என்னுடைய சபையிலே இருந்து மேலதாள வாத்தியங்கள் வாசித்து தான் என்னை கல்லூரி வேதாகம கல்லூரிக்கு அனுப்பினார்கள். ඩිනර් එකක් දීලා තෑගි භෝග දීලා ඔක්කොම දීලා තමයි මාව එළියට ඇරිය බයිබල් ස්කූල් එකට. எனக்கு பரிசு கொடுத்து எனக்கு இரவு விருந்து கொடுத்து தான் என்னை வேதாகம கல்லூரிக்கு அனுப்பினார்கள். දැන් මේ දුර්වලයා බෑග් එකක් අරන් ගෙදර යනවා. இப்பொழுது இந்த பலவீனன் பயண பொதியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வருகிறேன். විදුහල්පති අහනවා තමුසේ මොනවද දැන් ගෙදර ගිහිල්ලා කියන්න යන්නේ. இப்பொழுது நீ உன் வீட்டிற்கு சென்று உன் சபைக்கு நீ என்ன சொல்ல போகிறாய்? මං කොහොමද දන්නේ නැහැ. நான் அறியேன் என்று சொன்னேன். යනවා පාස්ටර්ව හම්බ වෙනවා. அங்கே நான் சென்றேன், போதகரை சந்திப்பேன். පාස්ටර් ගිහිල්ලා කියනවා නිවාඩුවකට ආවයි කියලා. போதகரை சந்தித்து நான் சொல்லுவேன், எனக்கு ஒரு விடுமுறை கிடைத்தது, ஆகவே நான் விடுமுறைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுவேன். දැන් බෑග් එකත් අරන් ගේට්ටුව ළඟට යනකොට බෑග් එකටත් වඩා මගේ හිත බරයි. දාඩිය දානවා. அங்கே நான் என் பணப்பையையும் எடுத்துக்கொண்டு செல்ல ஆரம்பிக்கிற பொழுது அந்த பணப்பையை விட என் இருதயத்தின் கனம் அதிகரித்தது. පාස්ටර් හැරිලා ඇහුවා ඇයි ජෝයල් ඔබ ඉක්මනින් වීකෙන්ඩ් එකටත් ඉස්සෙල්ලා ආවේ කියලා. அப்பொழுது ஏன் வார இறுதிக்கு முன்பதாக நீங்கள் வந்தீர்கள் என்று என் போதகர் என்னிடம் கேட்டார். මං අර පාස්ටර් කිව්ව එකම කිව්වා. நான் அந்த போதகர் என்னிடம் என்ன சொன்னாரோ அதே நான் மீண்டும் சொன்னேன். I came for the holiday කිව්වා. நான் விடுமுறைக்காக வந்திருக்கிறேன் போதகரே என்று சொன்னேன். holiday එකට ආවා. நான் விடுமுறைக்கு வந்தேன். මං කෝ ඔව් කියලා. ஆம் என்றேன். ඇවිල්ලා හිටියා. அங்கே வந்திருந்தேன். මම තමයි දැන් මං කවුදයි කියලා දාන්නේ. මම මොන වගේ බට්ටෙක්දයි කියලා පණුවෙක්ද නර පණුවෙක්ද කියලා මම තමයි දන්නේ. நான் எவ்வாறான ஒரு காரியத்தை செய்துவிட்டு வந்தேன் என்று நான் மாத்திரம் தான் அறிந்திருந்தேன். ඇතුළාන්තයෙන් මං අඬනවා. உள்ளாக அழுது கொண்டிருக்கிறேன். රස්සාව නැති වුණා. எனது தொழில் இல்லாமல் போனது. මම මැනේජර් රස්සාව රෙසිග්නේෂන් ලෙටර් එකක් දීලා මං එළියට ආවේ. நான் செய்து கொண்டிருந்த தொழிலிலே இருந்து நான் வெளியே வந்தேன். බයිබල් ස්කූල් එකක් නැහැ. இப்பொழுது வேதாகம கல்லூரி இல்லை, සේවෙත් නැහැ. ஊழியம் இல்லை, ලැජ්ජාව. வெட்கம். මොන තරම් ලැජ්ජාවක්ද. எவ்வளவு பெரிய வெட்கம். මං හිතනවා මං සෞදාගහරුවද තමයි ගෙදර ආවේ. මට හරියට දන්නේ නැහැ. எனக்கு ஞாபகத்தின் படி திங்கள் அல்லது செவ்வாய் தான் நான் வெளியே வந்தேன். බදාදා මට ටෙලිග්‍රෑම් එකක් එනවා. எனக்கு ஒரு செய்தி வருகிறது புதன்கிழமையிலே. වාම විදුහල්පතිව ඇවිල්ලා හම්බ වෙන්න කොල්ලුපිටිය දේවස්ථානේ. அங்கே கொல்லுப்பிட்டி தேவ சபையிலே வேதாகம கல்லூரியின் அதிபரை மீண்டும் வந்து சந்திக்கும்படியாக புதன்கிழமை எனக்கு துரித செய்தி கிடைத்தது. මට නෙමෙයි ආවේ ටෙලිග්‍රෑම් එක පාස්ටර්ට. அங்கே இது போதகருக்கு
தான் கிடைத்தது. පාස්ටර් මට කතා කළා කියනවා. அந்த என் சபையின் போதகர் என்னிடம் Joel, பேசி you have a சொன்னார், telegram. You must go and see the principal on Thursday 6 o'clock. හයට ගිහිල්ලා Thursday බ්‍රහස්පතින්දා කොල්ලුපිටිය සභාවේ පාස්ටර් කෝල්ටන්ව හම්බෙන්නේ කියලා. உனக்கு ஒரு துரித செய்தி வந்திருக்கிறது, நீ கொள்ளுப்பிட்டியைக்கு சென்று அங்கே போதகர் கோல்டனை சந்திக்கும்படியாக உன்னை அழைக்கிறார்கள் என்று என் போதகர் சொன்னார். මිෂෙල් නම් එක කරන්නේ මිෂෙල් කිය ඒකේ අලු ගා ගන්න ඒ තට්ටයට කියලා කියලා හරි. நானாயிருந்தால் சொல்லுவேன், மீண்டும் அவருக்கு சென்று அந்த மொட்டை எனக்கு அந்த வேலையை செய்து கொள் என்று. ආයේ ඒ බෑග් එකම අරගෙන සද්ද නැතුව ගියා බයිබල් විද්‍යාලයට. සභාවට කොල්ලුපිටිය සභාවට. நான் மீண்டும் எனது பணப்பையை எடுத்துக்கொண்டு கொள்ளுப்பிட்டி சபையை நோக்கி செல்கிறேன். මිරකල් සර්විස් එකේ වුණ හාස්කම් දේව මෙහෙවර වුණා. அங்கே அற்புத ஆராதனை நிறைவடைந்தது. විදුහල්පතිව ගිහිල්ලා හම්බුණා. அங்கே அதிபரை சென்று நான் ඔව් பார்த்தேன். කිව්වා ඔෆිස් එකට යන්නයි කියලා. அவரது காரியாலயத்துக்கு செல்லும்படியாக சொன்னார். ඕන හැකට ඔට්ටුයි. இதற்கு நான் எதற்கும் ஆயத்தமாயிருந்தேன். මං කෝ පාස්ටර් මට ටෙලිග්‍රෑම් එකක් ලැබුණා. போதகரே, நீங்கள் எந்த தண்டனையை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். හෙට උදේ දැන් රාත්‍රියේම බයිබල් විද්‍යාලයට යන්න හෙට උදේ තමා විෂයන් වලට වාඩි වෙන්න ඕනේ කිව්වා. அப்பொழுது அவர் சொல்ல ஆரம்பித்தார், நீ வேதகம கல்லூரிக்கு இப்பொழுது செல்ல வேண்டும், காலையிலே உன் வகுப்பறையிலே நீ அமர்ந்திருக்க வேண்டும் என்று. දැන් සෙල්වරාජ් යනවා ඉස්සරහට. இப்பொழுது செல்வராஜ் எனக்கு முன்பதாக வருகிறார். 7 දෙනෙක්ද 8 දෙනෙක්ද ඉස්සරහට එනවා. அங்கே அவர் எனக்கு முன்பதாக வருகிறார். මගේ කකුල් දෙක වයිලින් ගහනවා. எனது கால் நடுங்குகிறது. මම හිතුවා මීට වඩා හොඳයි ගෙදර හිටියා නම් දැන් මුන් ඔක්කොම අල්ලගෙන මාව LTT කාර් ටික මාව මරන්න යනවායි කියලා. இப்பொழுது இவர்கள் விடுதலை புலிகளை சேர்ந்தவர்கள் போல் என்னை வந்து கொல்லுவார்கள் என்று நான் நினைத்தேன். ඒ කාරේ LTT යුද්ධයක් රටේ. அந்த காலத்திலே விடுதலை புலிகளால் யுத்தம் இலங்கை தேசத்திலே நடந்து கொண்டிருந்தது. ඔබ දන්නවද? நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ඔබ දන්නවද? நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? මාව அங்கே பலவீனனான எனக்கு, பலவீனனான எனக்கு ඒ ශික්ෂයන් ඇවිල්ලා මාව බදාගෙන අඩන්ට පටන් ගත්තා. அங்கே இருந்த மாணவர்கள் வந்து என்னை கட்டிக்கொண்டு அழுகிறதற்கு ஆரம்பித்தார்கள். මිත්‍රය, நண்பனே, එදා මුළු බයිබල් ස්කූල් එකම ආලේපලත් ශික්ෂයන් ආරම්භයෙන්ට පටන් ගත්තා. அங்கே அன்று முதல் அந்த நேரத்திலே அபிஷேகத்தினால் நிறைந்த மாணவர்களாலே அந்த கல்வி கூடம் நிறைய ஆரம்பித்தது. මුළු විද්‍යාලයම ගුරු මණ්ඩලය පවා ඔවුන් අඬලා ඔවුන් යාඥා කළා. அங்கே இருந்த அதிபர்கள் அதோடு ஆசிரியர்கள் கூட அவர்கள் அந்த அபிஷேகத்தோடு இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். මට තවම මතකයි. இப்பொழுதும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ඒ ආඥාව තමයි அந்த ஜெபம் என்னவென்றால், சுவாமினே, ஆண்டவரே, මුළු රටම ජාතීන් දෙකක් සටන් කරනවා. இரண்டு ஜாதிகள் பிரிவினைப்பட்டு சண்டை போடுகிறார்கள். ස්වාමී අප අතර ඔබ වහන්සේ ඒකත්වයක් ඇති කරන්නටයි කියලා දෙමළ ශික්ෂයන්, දමිළ ශික්ෂයන්, සිංහල ශික්ෂයන් යාඥා කරන්නට පටන් ගත්තා. எங்களுக்குள்ளாக ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் தேவனே என்று தமிழ் மாணவர்களும் சிங்கள மாணவர்களும் ஒன்றிணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். මා කියන්න நான் சொல்லுகிறேன், සෙල්වරාජුයි මමයි එදා පටන් අද දක්වා හොඳම මිත්‍රයන් බවට පත්වෙන්ට පටන් ගත්තා. போதகர் செல்வராஜும் நானும் இன்று வரை நல்ல நண்பர்களாய் இருக்கிறோம். ප්‍රිය මිත්‍රවරුනේ, ප්‍රිය මිත්‍රවරුනේ, மூன்றாவது வசனத்திலே මේ මනුෂ්‍ය ඇවිල්ලා අහනවා ඒ පිස්සා කියලා අහනවා. இங்கே வந்து அந்த பைத்தியக்காரன் என்று ඒ පිස්සා சொல்லுகிறார்கள். නුඹ ළඟට ආවේ මක් නිසාද? அந்த பைத்தியக்காரனை ஏன் அழைத்து என்ன சொன்னான் என்று கேட்கிறார்கள். යේහුගෙන් අසනවා ඒ පිස්සා නුඹ ළඟට ආවේ මක් නිසාද? அந்த பைத்தியக்காரன் உன்னிடத்திலே வந்தது என்ன என்று கேட்கிறான். ඇසිය ඔහුද ඒ මනුෂ්‍යයා ඔහුගේ කාටවත් නුඹලා දන්න හොයයි ඔවුන්ට කිව්වේය. அவன் அந்த மனுஷனையும் அவன் சொன்ன காரியத்தையும் நீங்கள் அறியீர்கள் என்றான். ඒ බොරුවයි අපට කියාපන්නේ ඔහුට කිව්වෝය. அதற்கு அவர்கள் அது பொய், அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். හෙතම මම ඊශ්‍රායල් කරේ නුඹ රජකමට ආලේප කරවි ස්වාමින් වහන්සේ වදාළසේකයි මේ
කියා මේ හැටියට මට කීවේ ඔහු කිව්වා මාව ඊශ්‍රායල්ට ආලේප කරයි කියලා ඔහු කියන්න පටන් ගත්තා. அப்பொழுது அவன் நான் உன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று இன்ன பிரகாரமாக என்னிடத்தில் சொன்னான் என்றான். මම ඊට වඩා කතා කරන්න යන්නේ ඒක දීර්ඝ කතාවක් තියෙනවා. මම කියන්න කැමතියි. இங்கே ஒரு நீண்ட கதை இருக்கிறது, ஆனாலும் நான் அதை உங்களுக்கு சுருக்கி சொல்லுகிறேன். මතෙව් 24 වෙනි පදෙන් මා හමාර කරන්න කැමතියි. மத்தேயு 24வது அதிகாரம் 24வது வசனத்திலே நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். මතෙව් 24 වෙනි පරිච්ඡේදය 24 වෙනි පදේ මතක තබා ගන්නට. மத்தேயு 24வது அதிகாரம் 24வது வசனத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். මක්නිසාද බොරු ක්‍රිස්තුස්වරුන්ද බොරු අනාගතවතුරුන්ද නැගිට පුළුවන් නම් තෝරාගන්න ලැබුවන් පවා මුලා කරන ලෙස මහත් ලකුණුද පුදුමද දක්වන්නෝය. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். අර කතාව තුළ මහත් වූ යෙසබෙල්ගේ කතාවක් තිබෙනවා. அந்த கதைக்குள்ளாக ஒரு யெசபேலின் பெரிய கதை காணப்படுகிறது. යෙසබෙල්ගේ ආත්මය ඒ සමූහය අතර තිබුණා. அந்த கூட்டத்துக்குள்ளாக யெசபேலின் கெட்ட ஆவி இருந்தது. යෙසබෙල් කියන්නේ එලිතරව පොතේ හැටියට එලිතරව පොතේ දෙවනි පරිච්ඡේදයේ 20 වෙනි පදේ අනුව வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 20வது வசனத்தின்படி யெசபேல் எனப்பட்டவள் බොරු ඉගැන්වීම් තිබෙන තැන. அது பொய்யான பாடங்கள் இருக்கிற இடம், வேசித்தனம் இருக்கிற இடம். මේසියල්ල අතරදී දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යව ආලේප කරලා කියනවා. இவை எல்லாவற்றிற்கும் மத்தியிலே நடுவிலே தேவன் தம்முடைய மனிதனை அபிஷேகித்திருக்கிறார். යෙසබෙල් මැරෙන්න යනවා. யெசபேல் எழும்புகிறார். ඔහුට සොහනක්වත් නැති වෙන්න යනවා. அங்கே அவளுக்கான அந்த கல்லறை கூட காணப்படாது. ඔහුගේ මාංශය බල්ලෝ පවා කන්ට යනවා. அவளுடைய சரீரத்தை நாய்கள் தின்னும் என்று வேதம் சொன்னது. මේ වගේ අවස්ථාවක තමයි දෙවියන් වහන්සේ යෙහු ආලේප කරන්නේ. இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே தான் தேவன் யெகூவை அபிஷேகிக்கிறார். ඒ කතා කළා කියන 24 කියනවා. 24 மத்தேயுவிலே சொல்லப்படுகிறது. ක්‍රිස්තුස්වරුන් නැගිටින්න යනවා. கள்ள கிறிஸ்துக்கள் எழும்ப போகிறார்கள். නිසා ආලේපෙන් ජීවත් වෙන්න. ஆகவே அபிஷேகத்தோடு வாழுங்கள். ආලේපය වැදගත් වෙන්න. அபிஷேகம் முக்கியமானது. දේශනා කිරීමටත් වඩා සේවය කිරීමටත් වඩා ගීතිකා කණ්ඩායම සිටීමට වඩා ආශරින්නකේ සිටිනට වඩා පරිවර්තනය කරනට වඩා වටින්ට යනවා ආලේපය. இந்த அபிஷேகம் எவ்வளவு முக்கியம் என்றால் நீங்கள் ஊழியம் செய்வதை விட, மொழிபெயர்ப்பதை விட, பாடல் குழுவிலே இருப்பதை விட, ஒரு போதகராய் இருப்பதை விட அபிஷேகம் முக்கியமானது. මාබට කියන්න. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ස්වර්ග රාජ්‍යයට යන්නේ. பரலோக ராஜ்யத்திலே මේ இருக்க போவது අල්තාරවල ඉන්න අය නෙමෙයි සමහර විට. இந்த மேடைகளிலே இருப்பவர்கள் ස්වර්ග அல்ல. රාජ්‍යයේ මෙතන ඉන්නවා අර මැටි ගෙවල් වල ඉන්න අය ස්වර්ග රාජ්‍යයට යනවා. இந்த இடத்திலே ஏழைகளாக மண் வீடுகளிலே இருக்கிற அநேகர் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க අර போகிறார்கள். ස්වාමින් වහන්සේ සමග කුරුසේ යන ගහපු මනුෂ්‍යයා அங்கே இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்ட மனிதன் එක සොරෙක් පසුතැවිලි වෙලා කිව්වා. அவன் மனம் திரும்பி தேவனோடு சொல்ல ஆரம்பிக்கிறான். ආලේපය ලැබලා කියනවා. ආලේපය ලැබලා කියනවා. அங்கே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சொல்ல ස්වාමිනී ඔබ ஆரம்பிக்கிறான். වහන්සේ පව් කරේ නෑ. ஆண்டவரே, நீர் ஒரு பாவமும் செய்யவில்லை. මම පව් කරා. நான் பாவம் මට செய்தேன். සමාව වෙන්න. என்னை மன்னித்துக் கொள்ளும். මට සමාව වෙන්න. என்னை மன்னித்துக் கொள்ளும். ඔව් සභාවට ගියේ නෑ. அவன் சபைக்கு செல்லவில்லை. ඔව් AOC ගියේ නෑ. அவர்- බැප්ටිස්ට් ගියේ නෑ. ඇන්ග්ලිකන් ගියේ නෑ. සල්වේෂන් නාමි ගියේ නෑ. ප්‍රෙස්බිටේරියන් ගියේ නෑ. කතෝලික ගියේ නෑ. බෞතිස්ම අරන් නෑ. සමාජිකත්වයට අරන් නෑ. කමිනියන් අරන් නෑ. அவன் எந்த விதமான சபைக்கும் செல்லவில்லை, அப்பம் பிட்கதிலே பங்கு கொள்ளவில்லை, ஞான ஸ்நானம் பெறவில்லை. ඔව් පරිවර්තනය කළා නෑ. அவன் இங்கே மொழிபெயர்க்கவும் இல்லை. அங்கே அவன் ட்ரம் அடிக்கவில்லை. සවුන්ඩ්ස් කන්ට්‍රෝල් කළා නෑ. அவன் இங்கே எந்த சத்தத்தையும் பரிபாலிக்கவில்லை. කම්පියුටර් අත ගහලා නෑ. அவன் இங்கே கணனியை கையாளவில்லை. ඕගන් ගහලා නෑ. அவன் இங்கே சத்தங்களை ஓ, எழுப்பவில்லை. கிட்டார் தானே. அவன் இங்கே எந்த வாத்திய கருவியும் பாவிக்கவில்லை. ඒ සොරාස් ස්වර්ග රාජ්‍යයේ සිටියා. ஆனாலும் அவன் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டு பரலோக ராஜ்யத்திலே ඒ இருந்தான். වචනේ කියනවා. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. යේසුස් වහන්සේ කියනවා. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், නුඹලාව මම තෝරාගෙන තියෙනවා. நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். බොරු අනාගත වක්තරු නැගිට. அங்கே கள்ள
கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி තෝරාගනු ලැබුවන් පවා මුලා කරන්නේ. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக මේ හැම පුටුවක වාඩිනේ තෝරාගත්තා වූ ස්ත්‍රිය පුරුෂය. அங்கே நீங்கள் அமர்ந்திருக்கிற ஆண்கள் பெண்கள் தெரிந்து එක கொள்ளப்பட்டவர்கள். ප්‍රශ්නයයි තියෙන්නේ. ஒரு பிரச்சனை இருக்கிறது. ඔබ දුර්වලයි. நீங்கள் තව பலவீனராய் විසඳුමක් இருக்கிறீர்கள். තියෙනවා. ஒரு பதில் இருக்கிறது. නමුත් ඔබ ආලේපලත් මිනිසෙක් ස්ත්‍රිය. ஆனாலும் நீங்கள் அபிஷேகத்தை Hallelujah. பெற்றுக்கொண்ட ஆணும் பெண்ணுமாய் Hallelujah. இருக்கிறீர்கள். ஹalleluya. ඔබ දුර්වලයි. நீங்கள் பலவீனர். නමුත් මම ආලේපලත් මිනිසෙක්. ஆனாலும் நானோ தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மனிதன். බයිබලයේ කියනවා. வேதாகமம் சொல்லுகிறது තෝරාගත් අයව தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் මුලා කරනු ලෙස මහතු ලකුණුද පුදුමද දක්වන්නෝය. வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். පුදුම දේවල් දැක්කම அங்கே நீங்கள் அற்புதங்களை காணும் பொழுது ඔබ මැරිලා ස්වර්ග රාජ්‍යට ගියක් කමන්නේ ඔබ හාස්කමක් නොදක. நீங்கள் மரித்து பரலோக ராஜ்யத்திற்கு சென்றாலும் பரவாயில்லை, தவறான அற்புதங்களையும் அதிசயங்களையும் பொய்யானவைகளை காணாமல். දන්නේ නෑ ඔබ දැක්කත් දන්නේ නෑ පස්සේ ෂෙරොන්ට දාන්න පුළුවන් නම් ලොකු දෙයක්. එක මිනිස්සෙක් දේශනා කරනවා මේසයක් උඩ තැනක නැගලා අත් දෙකක් නෑ කකුල් දෙකක් නෑ ඔහු දේශනා කරනවා මුළු ඇමරිකාවට මුළු ලෝකෙටම දේශනා කරනවා. පුළුවන් නේද? நீங்கள் கண்டிருப்பீர்கள் ஒரு சில நேரத்திலே இரண்டு கைகளும் இரண்டு கால்களும் இல்லாத ஒரு மனிதன் முழு அமெரிக்கா தேசத்துக்கும் பிரசங்கிக்கிறார் தேவனுடைய வார்த்தையை. මුළු ඇමරිකාවම ඔහු අඬවනවා. சம்பூர்ணமான அமெரிக்கா நாட்டையும் அவர் தேவனுடைய வார்த்தையை பேசி அளவைக்கிறார். මුළු ඇමරිකාවේ සෙනගවම පසුතැවිලි කරනවා. சம்பூர்ணமான அமெரிக்க நாட்டில் வாழ்கிற ஜனங்களும் மனம் திரும்புகிறார்கள். ඔබේ අත් දෙක බලලා දෙවියන් වහන්සේට ස්තුති කරන්න. உங்கள் ரெண்டு கைகளையும் பார்த்து தேவனுக்கு நன்றி ඔබේ செலுத்துங்கள். පාද දෙක බලලා දෙවියන් වහන්සේට ස්තුති කරන්න. உங்கள் ரெண்டு கால்களையும் பார்த்து தேவனுக்கு நன்றி නුමුත් செலுத்துங்கள். මේ මනුෂයාට අත් දෙකක් නෑ පාද දෙකක් නෑ නුමුත් ඔහු දේශනා කරනවා. இந்த பேசுகிற மனிதனுக்கோ ரெண்டு கைகளும் ரெண்டு கால்களும் இல்லை, ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை அவர் பிரசங்கிக்கிறார். ඔබ බලන්න මේ මනුෂයා දේශනා කරන හැටි. நீங்கள் இந்த மனிதன் எவ்வாறு உபதேசிக்கிறார் என்று பாருங்கள். පාලකරු අඬනවා. போதகர்கள் அழுகிறார்கள். ඔවුන් මිනිස්සුම මුලා කරයි කියලා අඬනවා. அவர்கள் ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அழுகிறார்கள். අද හුඟක් පාස්ටර්ස්ලා මිනිස්සුන්ව මුලා කරනවා. இன்று அநேக போதகர்கள் ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். ඔබ දන්නවද? நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ඔබගේ කකුල් දෙක නැතුව ස්වර්ග රාජ්‍යයට ඊට වඩා ලාභයක්. இரண்டு கால்களும் இல்லாமல் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பது நல்லது. මේ බලන්න ඔබ තිරේ දකින්න යනවා. நீங்கள் இதை காண போகிறீர்கள். ඔබ බලන්න ඔබට ඇස් දෙකක් තියෙනවා. இரண்டு கண்கள் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. ඇයි බොරුව විශ්වාස කරන්නේ? ஏன் பொய்யை விசுவாசிக்கிறீர்கள்? ඔබ දන්නවද අද බොහෝ අය රැවටෙන්න යන්නේ මේ ඇදිලිවතුන්. இன்று அநேக விசுவாசிகள் ஏமாற்றப்படுகிறார்கள். ඔබට මිනිස්සු බොරු උගන්වනකොට உங்களுக்கு மனிதர்கள் பொய்களை கற்பிக்கிற பொழுது මේ වචනේ ඉගෙන ගන්න. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். මිනිස්සු අද කැමති දේශනාවල් අහන්න සඵලත්වයේ இன்று දේශනාවල්. இன்று அநேக மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பொருளாதாரத்தையும் அவர்கள் எப்படி முன்னே வருவது என்கிற உபதேசத்தை கேட்க ඔබගේ விரும்புகிறார்கள். නම ගමගේ කියලා. அந்த போதகர் உங்கள் பெயரை சொன்னால் බය වෙන්න එපා. මම බොරු කියන්නේ නෙමෙයි. நான் பொய் ඔබගේ சொல்ல නම மாட்டேன். ගමගේ. உங்கள் பெயர் கமகே. හතර පස් දෙනෙක් ඉන්නවා. உங்களுக்கு 3-4 ඒ பிள்ளைகள் දරුවෝ இருக்கிறார்கள். ගැලවීම ලැබෙලා அந்த பிள்ளைகள் தேவன் ரட்சிப்படையவில்லை. வாசல் ගැලවීමට ගෙනෙන්න தேவன் அவர்களை ඔබට- ரட்சிக்க ඔබට ව්‍යාපාර දෙන්න போகிறார். යනවා. உங்களுக்கு வியாபாரம் கொடுக்க போகிறார். මොනවද කරන්න යන්නේ? என்ன சொல்ல போகிறீர்கள்? ඒ ලොකුම පචේ විශ්වාස කරන්න යනවා. அந்த பொய்யை விசுவாசிக்க போகிறீர்கள். මිත්‍රය. நண்பனே, ගාන්ට දේ වචනය. அந்த தேவனுடைய வார்த்தையை எடுங்கள், කියවන්ට. வாசியுங்கள். ඔබට ඇස් දෙකක් දීලා තිබෙනවා. உங்களுக்கு 2 கண்கள் ඔබට අත් இருக்கிறது, දෙකක් දීලා තිබෙනවා. 2 கைகள் இருக்கிறது, ඔබට පාද දීලා තිබෙනවා. கால்கள் இருக்கிறது. විශ්වාස කරන්ට දෙවියන් වහන්සේගේ වචනය. தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். ඔබ කියන්ට මේ වචනය. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். මම දුර්වලයි. நான் பலவீனன், නමුත්
මම ආලේපලත් මනුෂ්‍යයෙක්. ஆனாலும் நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன். ඔබේ ආලේපෙන් ඔබ ජීවත් වෙන්න. உங்கள் அபிஷேகத்தினாலே நீங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். ඔබේ අත අරගෙන භාර්යාවට අත තියලා යාඥා කරන්න. உங்கள் கையை எடுத்து உங்கள் மனைவியின் மீது வைத்து ஜெபியுங்கள். මේ අත්වලින් ඇයසෝ වෙන්න යනවා. இந்த கைகளிலே உங்கள் மனைவி குணப்பட ඒ போகிறாள். බොරු දාසෙක්ට කියලා යාඥා කරගන්න. ஏன் கள்ள தீர்க்கதரிசிக்கு சொல்லி ஜெபித்துக் கொள்ளுகிறீர்கள்? අත්තබා ගන්න එකත් ප්‍රවේශම් වෙන්න. யார் மீது உங்கள் கைகளை வைக்கிறார்கள் என்று நீங்கள் எச்சரிக்கையோடு இருங்கள். ඒ ආත්මය ඔහුට අයට ගලා යන්න යනවා. அந்த ஆவி உங்கள் மீது கடந்து வரும். ප්‍රේ සහෝදර සහෝදරය. அன்பான நண்பனே சகோதரனே, ජෙහුව තෝරාගත්තේ. யெகூவை தெரிந்து கொண்டவர். ජෙහු දුර්වලයි. யெகூ பலவீனமுள்ளவன். නමුත් දෙවියන් වහන්සේ හුවා ආලේප කළා. ஆனாலும் தேவன் அவனை அபிஷேகித்தார். ආලේප කළේ ඇයි දන්නවද? அபிஷேகித்தது ஏன் தெரியுமா? ඔහුව ඒ යෙසබල්ගේ ආත්මය විනාශ කරන පිණිසයි. யேசபேலின் ஆவியை அழிக்கும்படியாக யெகூவை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். හලලුයා. ஹalleluya. අද ගොඩාක් කැමති තෙල් බෝතල් අරන් යන්න. இன்று அநேகர் தைல குப்பியை எடுத்து செல்வதற்கு விருப்பம். ලේන්සු කිලෝ ගණන් අරන් ගිහලා කොට්ටයට තියාගෙන නිදාගන්න. இன்று அநேகர் கை குட்டைகளை வாங்கி அவைகளை தலையணைகளின் கீழ் வைத்துக் கொண்டு நித்திரை செய்ய விரும்புகிறீர்கள். අද බිස්නස් වෙලා තිබෙනවා මේවා. இவைகள் வியாபாரமாகிக் கொண்டிருக்கிறது. කොහෙද බයිබලයේ කියලා තියෙන්නේ? பரிசுத்த வேதாகமத்திலே எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? මම ඊයේ පෙරේදා දේශනාවක් දැක්කා. මට කවුද කිව්වේ ෂැඩ්‍රයි? මට කවුරු හරි කතා කළා. මට රංජන් දේශහන් දන්නවා හොරණ රංජන් මට මැසේජ් එකක් කළා. මගේ මැසේජ් එක තියෙනවා. එයා ගෝල් සභාවකට ගියාලු. සෙනග හිටියාලු 300. එතන කිව්වලු මෙතන දේවදූතයන් මේව මයික් ඔෆ් වුණා. දේවදූතයන් මෙතන කීප දෙනෙක්ව තියලා තියෙනවා. මට අද සේවයට ආශිර්වාද දෙන්න දේවදූතයෝ කීප දෙනෙක් තියලා තියෙනවා. ව්‍යාපාරික දේවදූතයන් කීප දෙනෙක් තියලා තියෙනවා. අද ඔබලා දෙන්න දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරන්නට යනවා. இன்று நான் ஒரு சபைக்கு செல்ல பொழுது சகோதரர் ரஞ்சன் எனக்கு இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டிருந்தார். அவர் ஒரு சபைக்கு செல்ல பொழுது அங்கே இருந்தவர்களிடத்திலே அந்த போதகர் சொல்லி இருக்கிறார், அநேக ஊழியக்காரர்களாக தேவன் எனக்கு நியமித்திருக்கிறார் பணமுள்ளவர்களை என்று. இங்கே அநேக தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். இங்கே நெதர்லாந்து நாட்டிலிருந்து வந்திருக்கிற ஒரு தேவ தூதரும் இருக்கிறார். ලොකුම බර්බරුවක් ගන්නවා. இப்பொழுது ஒரு பெரிய பொய் தெரியுமா? මේ දේවදූතයන්ව තබලා තියෙන්නේ සභාවට ආශිර්වාද කරන්න. இந்த சபையை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் தேவ தூதர்களை இங்கே அனுப்பி இருக்கிறார். ඉතින් ධර්මසේකරව කරකොල ඇතිරියා වගේ. இங்கே தர்மசேகரவை சுற்றி விட்டது போல் விளங்கும். තියෙන පර්ස් එකම ගෙනල්ලා දානවා. அவர் சம்பூர்ண பண பையில இருக்கிற எல்லா பணத்தையும் கொடுப்பார். මිත්‍රය මේ දේවදූතයාට වඩා මේ පුංචි පැලේ ඉන්න ස්ත්‍රියගේ ආශිර්වාදය දෙවියන් වහන්සේ දකිනවා. இந்த பணக்கார தேவ தூதனை விட ஏழையான மண் வீட்டிலே வாழுகிற இந்த ஏழை பெண்ணின் ஆவியை தேவன் விரும்புகிறார். තබා තිබෙන්නේ දේවදූතයෙක් නෙවෙයිද? இங்கே இந்த பெண்ணுக்காக தேவன் ஒரு தூதனை நியமிக்கவில்லையா? මගේ ෆෝන් එකේ තියෙනවා නිරංජන් කියලා මනුෂ්‍යයෙක්. நிரஞ்சன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன். ඔහු ගාල්ල සභාවට ගියාම அங்கே காலியிலே ஒரு சபைக்கு சென்ற பொழுது පාස්තර සල්ලි ඕන වෙලා පාස්තර කියනවා තම්සේගේ සල්ලිත් එපා තම්සේගේ සල්ලිත් එපා සමාව වෙන්න ඕගලන් තම්සේ කිව්වට என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்கள் பணமும் வேண்டாம் உங்கள் பணமும் வேண்டாம். දෙවියන් වහන්සේ දූතයෝ 40ක් මට තියලා තියෙනවා ආශිර්වාද කරන්න. 4 தூதர்களை தேவன் வைத்திருக்கிறார் எனக்கு ஆசீர்வதிக்கும்படியாக. මේ පිස්සෝ විශ්ව මොනවද කරන්නේ? இந்த 20 பைத்தியங்களும் என்ன செய்கிறது? ඒ පිස්සෝ විශ්ව තියෙන සල්ලි ටික ඔක්කොම දාලා යනවා මේ පිස්සට. இந்த பைத்தியக்காரனுக்கு இந்த பொய்க்காரனுக்கு இந்த 20 பைத்தியங்களும் தன் கையிலே இருக்கிற எல்லா பணத்தையும் கொடுக்கிறது. දේව වචනේ කොහෙවත් කියලා නැහැ. பரிசுத்த வேதாகமத்திலே இவ்வாறு சொல்லப்படவில்லை. යේසුස් වහන්සේ දැක්කේ කාගේ සත දෙකද? இயேசு கிறிஸ்து வந்து මේ கண்டது யாரை? කාගේවත් දෙයක් නෙමෙයි දැක්කේ මේ දුප්පත් ස්ත්‍රියගේ දේ දෙවියන් වහන්සේ දැක්කා. இந்த புத்தியுள்ள ஸ்திரியையே தேவன் காண்கிறார். හලලුයා. ஹalleluya. ලෑස්තිද? ஆயத்தமா? මේක බලලා ඔබ අවසන් කරන්න. මේ මනුෂයාට අත් දෙකක් නැහැ. පාදක් නැහැ. ඔහු ඇමරිකාවේ ඔහු උපන් හැටි. ඔහු ඉල්ලුවේ නැහැ මට අත් දෙකක් දෙන්න. මට පාද දෙන්න කිව්වේ මේ ඔහුගේ උපත. அந்த மனிதன் பிறந்த விதம் இவ்வாறு. Today, I stand before you without arms and legs, but a very strong man because of the bad days in my life. ඔහු You'll දේශනා have good කූඩුවට days එනවා. and you'll have bad days.
But you will always learn something more or something new, and you will learn more overall on bad days than good days. You will learn more about yourself, you'll learn more about relationships, you'll learn about life and principles, and it'll build your character. But I tell you, there are some times in life where you fall down. You feel like you don't have the strength to get back up. Do you think you have hope? Because I tell you, I'm down here. Face ඔහුගේ down. අත් දෙකවත් and නෑ I have අත no තියලා arms, no යාඥා legs. කරන්න. It அவருக்கு should ரெண்டு be கைகள் impossible கூட for me இல்லை. to get back up. It should be impossible for me to get back up, but it's not. You see, I will try 100 times to get ඔහු up, බයිබලේ and හරවන if හැටි I බලන්න. fail 100 times, බලන්න ඔහු බයිබලේ හරවන හැටි. if அவர் I அவ்வாறு fail தான் and தன்னுடைய I give வேதாகமத்தை up, do you think திருப்புகிறார். that I'm ever going to get up? No. For as long as I try, there's always that chance of getting up, and it's not the end. ප්‍රේමිත්‍රය. Until you've given up. அன்பான If நண்பர்களே, you didn't go what you've gone through, you Mamita. wouldn't be who you are. මම මෙතනින් නතර කරන්න. இப்பொழுது நான் நிறைவு செய்கிறேன். ඔබ දුර්වලයි. நீங்கள் பலவீனர். නමුත් මතක තබා ගන්න. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், දෙවියන් වහන්සේ ඔබව ආලේප කර තිබෙනවා. தேவன் உங்களை அபிஷேகித்திருக்கிறார்.